அஞ்சு வருஷமாக எனக்கு பரிச்சயம் உண்டோ நல்லா சொல்கிறார். அண்ட் ஸ்பெஷலைசிங் இன் அட் திஸ் மூமெண்ட் இன் பாதுகாப்பு. இதை மாதம் ஒரு நாள் 5 ஹவர் பாராயணம் பண்ணி ஹோமம் பண்ணுறதா இல்லை பாராயணம். அந்த 108 ஸ்பெஷலைசிங். அதே மாதிரி எங்கள் ராமாயணம் தான் வச்சிருக்கார், பாகவதம் வச்சிருக்கார், கீதை பிரவச்சனம் பண்ணியிருக்கார். இது யார் குரு எனக்கு தெரியல, நிறைய பேருக்கு கற்றுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரிக்வயர்ஸ் பேட்ரேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி சப்ஜெக்ட் சரணாகதி. இந்த சரணாகதி பற்றி பேசணுன்னா அது 5 ஹவர் பேசலாம், 5 நிமிஷம் பேசலாம், 50 நாள் பேசலாம். ஸோ இன்றைக்கி 1 ஹவர் பேச சொல்கிறதுக்கு அப்புறம் 1.25 hour. ஸோ ஐ லீவ் இட் டு ஹிம் டு டிஸ்கஸ் வாட் இஸ் சரணாகதி அண்ட் வை சம்டைம்ஸ் சரணாகதி டஸ் நாட் ஒர்க். ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா சிலர் தான் ஒர்க் பண்ணுறது, சிலர் ஒர்க் பண்ணாது. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸு அது இருக்குது. ஏன் பரதன் சரணாகதி பண்ணால் பலிக்கலை, ராமர் கடலரசனுங்கிட்ட சரணாகதினா பலிக்கலை, இப்போ சிலது தான் பலிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன இது பெரிய சாஸ்திரம். இது 1 hour எப்படி இது பண்ணுறது அவர்கிட்ட லீவ் இட் டு ஹிம். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலு குய்த்த நன்னான்முகனார் பெற்ற நாட்டுளே ஜயத்யாஸ்ருதசந்த்ராசத்வாந்த்வவித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ. ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுக்கு எவ்வளவோ குணங்கள் இருக்கு. ராமானுஜர் தன்னுடைய கத்தியத்திரயத்தில் சாய்க்கும் பொழுது விசேஷமாக சொல்கிறார், பகவானோட குணம் எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஒரு 33 குணத்தை சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார், இதெல்லாம் ஒரு ஒரு சங்கையில் அடங்காது அப்படின்றார். ஒரு எண்ணிக்கையில் அடங்குற குணமாக பகவான் கல்யாண குணகண குணங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கும், அவ்வளவு குணங்கள். ஆனால் பகவானுக்கு எது ரொம்ப பிடிச்ச குணம் அப்படின்னா சரணாகத வத்சலன் அப்படின்னா பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. எத்தனையோ குணங்கள் இருக்கலாம் பெருமாளுக்கு. காருண்யம், மார்தவம், கருணையோடு இருக்கிறது, மிருதுவாக இருக்கிறது, எத்தனை குணங்கள் பகவானுக்கு. ஆனால் அந்த குணங்களெல்லாம் காட்டிலும் சரணாகதிக்கு வசப்பட்டு இருத்தல் அப்படின்றது உயர்ந்த குணம். அந்த குணத்தை பற்றி அதுவும் அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸ்ரீமத் ராமாயணம். ஏன் ஸ்ரீமத் ராமாயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, வால்மீகி ஆதி கவி. அவர் ஆதி கவியிலேயே வேதத்தினுடைய அத்தனை சாரத்தையும் முழுக்க அதில் சொல்லிட்டார். வேதத்தை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாமம், அதர்வணம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த விஷயங்கள்லாம். அதில் இந்த வேதங்கள் ரொம்ப சிரமப்பட்டு புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ. புரிஞ்சுட்டாலும் அதனோட அர்த்தம் இதுதான்னு நம்மளால் சொல்ல முடியல. சில நேரம் நம்ம என்டையராக ஒரு புஸ்தகத்தை படித்து முடித்தாலும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஆத்தர்னுடைய மனசை பிடிச்சி பார்க்கணும். அது யாரால் பார்க்க முடியும்னா சுவாமி தேசிகனால தான் பார்க்க முடியும். அந்த ஆத்தர் உள்ள என்ன சொல்கிறார் அப்படின்னா, வால்மீகியினுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, வால்மீகியினுடைய அந்த ஸ்ரீமத் ராமாயணம்ன்ற உயர்ந்த காவியம், காவியத்துக்கு எவ்வளவு ரசங்கள் இருக்குது. நவரசம்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். கோபத்தை காண்பிக்கிறது, சிரிப்பை காண்பிக்கிறது, இப்படியான பல 9 ரசங்களில் உயர்ந்த ரசம் என்ன அப்படின்னா சாந்தி அப்படின்றது. பகவான் எட்டிரத மேலதுவும் எட்டினவே. சாமானியமானது நீங்கள் எட்ட மாட்டேன். நீங்கள் ஸ்ரீமத் ராமாயணம் வாசிச்சேன்னா மனசுக்கு சாந்தி கிடைக்கும். என்ன கிடைக்கும்னு கேட்குறா. அதை வால்மீகியை பட்டியல் போட்டார். குடும்ப விருத்திம், தனதானிய விருத்திம், எல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். இது சீம பசு, அது எது கேட்டாலும் கொடுக்கும், அது மாதிரி. ஆனால் என்ன முக்கியமாக நமக்கு தேவைன்னா சாந்தி. அதாவது ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்கும் மூல்யம். அப்போ கொஞ்ச நேரம் நிறுத்தி நிதானமாக
என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறது தான் அந்த சாந்தின்ற அந்த மனசு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமானது. அதில் சரணாகத்தின்றது உயர்ந்த தர்மம். சரணாகத்தினா என்ன அப்படின்னா பகவான்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறது. பொறுப்பை எப்படி ஒப்படைக்கணுன்றதையும் இந்த வால்மீகி ராமாயணத்தை போல் காண்பிக்கிற ஒரு புஸ்தகம் இல்லை. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம்னு சொல்லக்கூடியது கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதாசாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி அழகான ஒரு குயிலம். அந்த குயில் கூவினா எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வாசனை நமக்கு உந்து மதகளிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி திருப்பாவையில் 18வது நாள், 18th டே. இன்றைக்கி வாசகத்தில் என்ன முக்கியமானதுன்னா, நப்பின்னைன்னு சொல்கிறவள் மகாலட்சுமி. நல் பின்னை, பின்னைனா மகாலட்சுமிக்கு பின்னைன்னு பேர். பின்னையான அந்த மகாலட்சுமியை எழுப்புற ஆண்டாள். அப்போ எழுப்பும்போது முக்கியமாக என்ன தெரியுமா சொன்னா, அம்மா உன்னை வால்மீகியெல்லாம் கூட ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாரே, அப்படி இருக்கிற நீ எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி எங்கள் கூட சேர்ந்தாதானே பெருமாளை எழுப்ப முடியும், பெருமாளை போய் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்னு. அப்போ அந்த இடத்துல முக்கியமாக இதை சொல்லி காண்பிக்கிறான். குயிலினங்கள் கூவினகான் அப்படின்னு ஆண்டாளுடைய அந்த வாக்கியம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அழகான குயில் வால்மீகி. அவனுடைய அந்த ஸ்லோகம் கேட்குறதுக்கே ரசமாக இருக்கும். அப்படி இருக்கிற இந்த ஸ்ரீமத் ராமாயணம் எதை சொல்கிறது அப்படின்னா, முழுமையாக பார்த்தா சரணாகதி. ஏன் சரணாகதி அப்படின்னா, மொத்தம் 7 காண்டங்கள் கொண்டது ஸ்ரீமத் ராமாயணம். பால பருவத்தை பற்றின விஷயங்கள்லேருந்து எம்பெருமான் சீதா கல்யாணம் பண்ணிண்ட பர்யந்தம் சொல்கிறது முதல் காண்டமான பாலகாண்டம். அயோத்தியா காண்டத்தில் பெருமாளுக்கு கொரோனேஷன், யுவராஜ பட்டாபிஷேகம்ன்ற அந்த ஒரு வியாஜம். அதற்கப்புறம் வனம் புக்கு, அதாவது காட்டிற்கு செல்லுதல், இதெல்லாம் அங்கே சொல்லப்படுறது. ஆரண்ய காண்டத்தில் ஏகிபஷ்ய சரீராணின்னு முனிவர்கள்லாம் பகவான்கிட்ட கெஞ்சரா, நீ இல்லைன்னா எங்களையெல்லாம் ரட்சிக்க யாராவது உண்டா அப்படின்னு. அப்போ அவர்களுடைய அந்த ரொம்ப தீனம், இதை விட கஷ்டப்பட முடியாதுன்ற அந்த ஒரு நிலைமையை பார்த்த பகவான், இனிமேல் உங்களெல்லாம் ரட்சிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஆரண்ய காண்டத்தினுடைய ஆச்சரியமான விஷயங்கள். கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவனுடைய சமாகமம், சுந்தர காண்டத்தில் தாயாரனுடைய தரிசனம், யுத்த காண்டத்தில் யுத்தம் பண்ணி எம்பெருமான் வீரராமனா பட்டாபிஷேகம் பண்ணிண்டு பின்னாடி உத்தரகாண்டத்தில் முன்பு நடந்த கதைகள்லாம் சொல்லப்படுறது. இப்படி 7 காண்டத்துலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. 500 சாப்டர்ஸ் இருக்குது ஸ்ரீமத் ராமாயணத்தில். இப்போ இந்த 500 சாப்டர்ஸையும் நம்ம விஷயம் சொல்ல போகிறோமானா, நாம் எடுத்துன்றது மொத்தமாக ஒரு சாப்டர் கூட வராது ஸ்லோகம்னு பார்த்தா. ஆனால் விஷயம் எப்படின்னா, இந்த 500 சாப்டர் ஒரு பக்கம் வச்சா கூட நான் சொல்கிறேன் இன்றைக்கி விஷயம் இருக்கே, அது கிட்ட வர முடியாது. அதுதான் சரணாகதி. சரணாகத்தின்னா நம்மளால் முடியாத விஷயத்தை முடிகிற வாழ்கிட்ட கொடுத்து செய்யறது, அவ்வளோதான். இதுதான் சரணாகத்தியினுடைய முக்கிய விஷயம். இப்போ இன்றைக்கி சரணாகதியில் முதல்ல பார்க்குற விஷயம், பாலகாண்டத்தில் சரணாகதி அப்படின்றது முதல்ல பார்க்கப்பட போகிறது. அடியன் ஒவ்வொரு காண்டமாக சொல்லிகிட்டே வந்துடுவேன். நீங்கள் அதை ரொம்ப ஈஸியாக அந்த இடத்துல பொருத்தி பார்த்துடலாம், அது எங்கெங்கே வருது அப்படின்னு. தேவர்களுக்கு எப்போவுமே சிரமம் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு தான் நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது, பியர் டு பியர் டென்ஷன் இருக்குது, பல இடத்துல மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்குது, பல டென்ஷன்ஸ் வருதுன்னு நினைக்கிறோம், ஹவுஸ் ஹோல்டு இஷ்யூஸ்லாம் வருதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. தேவர்களுக்கு நம்மளை விட டென்ஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா பெரிய பதவியில் உட்காந்துருக்கா தேவர்கள்லாம். இந்திரன், சந்திரன், குபேரன், இதெல்லாம் பெரிய போஸ்ட். இந்த போஸ்டெல்லாம் பெறறதுக்கு பல ஆண்டு காலம் தபஸு. அதை சொல்லும் பொழுது விஷ்ணு புராணம் ரொம்ப அழகாக சொல்கிறது. எவ்வளவு காலம்னா 100 கோடி யுகம் தபஸ் பண்ணணுமா பிரம்மாவை ஆகணும்னா. இதை மாதிரி பெருமாளை ஆராதனை பண்ணவர் பிரம்மா வாரார் அப்படின்னு சொல்கிறது. இப்படி ஒவ்வொரு தேவர்களும் போஸ்ட்டை பெறறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அப்போ அந்த போஸ்ட்லையாவது அவர்களுக்கு ரொம்ப சுலபமாக நிம்மதியாக இருக்கான்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கிறது இல்லை. அங்கேயே அவர்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படுறது. என்ன சிரமம்னா, பல அசுரர்களுக்கு பலம் வந்துடுறது. அசுரர்களுக்கு பலம் வந்தால் இதை கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், தர்பஹா தர்மம் அதிக்கிராமத். தர்ப்பம்னா அதிகமான உடம்பில் மதம் ஏறித்துன்னா, என்னால் எல்லா காரியமும் முடியும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சிட்டான்னா அவ்வளோதான். அவன் என்ன பண்ண ஆரம்பிப்பான்னா, தர்மத்திலேருந்து விலகி நடப்பான். தர்மத்திலேருந்து விலகி போக ஆரம்பித்தான்னா மக்கள் எல்லாருக்கும் சிரமம் வரும். அதை பண்ணக்கூடாதுன்றது அசுரர்களுடைய குணத்திலேருந்து காட்டப்படுறது. அர்ஜுனனுக்கு ஒரே பயம் வந்துடுத்தான். கீதையை சொன்னும் பொழுது அர்ஜுனனுக்கு பெருமாள் 3 தரம் சோகத்தை போக்கினர். முதல்ல ஒரு சோகம் ஏற்பட்டது, நான் இந்த யுத்தம் பண்ண மாட்டேன், ஏன்னா எதிர்க்க இருக்கிறவாள்லாம் என்னுடைய பந்துக்களும் எனக்கு ரொம்ப வேண்டியவாளும் என்னுடைய ஆச்சாரியர்களும் இருக்கா,
ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, இத்தனை பேர் இருக்கா, இவாளையெல்லாம் கொல்றது நியாயமா அப்படின்னு கேட்டேன். பெருமாள் 2வது அத்தியாயம் உபதேசம் பண்ணி, என்ன நினைக்கிறப்பா, இந்த உடம்பெல்லாம் காலத்தில் அழிஞ்சு போயிடும். திருக்குடந்தை ஆண்டவன் ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த உடம்பு எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு சட்டை அப்படின்னுவார். இது ஒரு சட்டை, இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு போட்டுருக்கு, இதுக்கப்புறம் இதை விட வேறு ஒரு ஷர்ட்டு போட்டுக்கலாம். அதனால் இது மாதிரி எத்தனையோ அப்படி இருக்கக்கூடிய இந்த உடம்பு அழியிறது, இதில் இருக்கிற ஆத்மா அழியாதுன்னு அவனுக்கு சொன்ன உடனே அப்படியே அவனுடைய சோகம் போயிடுது. அதற்கு அடுத்த சோகம் வந்தது 16வது அத்தியாயத்தில். அது என்ன அப்படின்னா தெய்வாசுர பிரகிருதி, அதாவது தேவன் யார் அசுரன் யாருன்னு கிருஷ்ணர் சொல்லிகிட்டே வரார். அர்ஜுனனுக்கு பயம் வந்துருது, நம்ம ஒருவேளை தேவனா அசுரனான்னு. பெருமாள் பக்கத்தில் இருக்கோ தேவன்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா? ஆனாலும் ஒரு சந்தேகம்தான். ஒரு சந்தேகம் வந்த உடனே பெருமாள்கிட்ட கேட்குறான். அப்போ பெருமாள் சொல்கிறார், கவலைப்படாத அர்ஜுனா, நீ என்ன, நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன்ல, அதில் உனக்கு பொறாமையே வரலையே. அசூயைன்றது கெட்ட குணம், அதாவது ஒருத்தரை பார்த்து பொறாமை வர்றது அது ரொம்ப கெட்ட குணம். அந்த குணம் உனக்கு என் மேலே வேற வரலையே, பகவான் மேலே பொறாமை வந்துடுத்தோம். போட்டி போடுறதுன்னு ஆரம்பித்து பகவான் வரைக்கும் போட்டி போடுறது. அப்போ என் மேலே உனக்கு பொறாமை வரலையோ இல்லையோ, அதை வச்சே நீ ரொம்ப தெய்வ பிரகிருதி தான்ப்பா அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்க. அது அடுத்தது சோகத்தை போக்கிட்டார் பெருமாள். 3வது சோகம் பெரிய விஷயம், பக்தி யோகமாம். அதெல்லாம் சொல்லி என்னால் முடியாதுன்னு உடனே கவலைப்படாத, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. நீ கவலைப்படாத, மா சுச்சா, நீ கவலைப்படாதப்பா, நீ விட்டு இருக்கிற இந்த தர்மங்கள்லாம் உன்னால் முடியலன்னா என்னை சரணாகதி பண்ணு அப்படின்னு பகவான் சொல்லி 3வது தடவை அவனுடைய சோகத்தை போக்கினான். அதை போல் இந்த சோகத்தை போக்குறது இங்கே ராமன். அதனால்தான் சுவாமி தேசிகன் சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம். நீங்கள்லாம் சோகப்படுறேடா, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு மருந்து சொல்கிறேன். அது யார் அப்படின்னா, நாகன் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். நாம சரணாகதி பண்ணால் கூட ஏற்றுப்பானாமே அப்படின்றார். அப்படின்னா அது நாம சரணாகதி பண்ணா அப்படின்னா, நீ எவ்வளோ பாப்பம் பண்ணியிருக்க, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட லிஸ்ட்டே கிடையாது நம்மக்கிட்ட. அதனால் லிஸ்ட்டே இல்லாத நாம் பண்ணதெல்லாம் கூட பகவான் க்ஷமிச்சிருவானாம். அப்படி இருக்கக்கூடிய முக்கியமான குணம் சரணாகதி அப்படின்றதும், சரணாகத வத்சலன்னு பெருமாளுக்கு பேர். இப்போ பாலகாண்டத்தில் நடக்கிற சரணாகதியை பற்றி பார்க்க போகிறோம். பாலகாண்டத்தில் தேவர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, தசரதன் 60,000 ஆண்டு காலம் இந்த பூபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கௌசல்யான்ற அந்த கோசல நாட்டை ஆண்டு அதில் இருக்கிற அந்த அயோத்தியாவுக்கு ராஜாவாக இருந்தார். அவருக்கு ஒரு நாள் திடீர்னு தோணித்து, என்ன இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு குழந்தை இருந்து இதை பின்னாடி, அதாவது ராஜாவுக்கு தர்மமான சிந்தனை வேணும், தனக்கு தான்ற சிந்தனை வரக்கூடாது. தனக்கு தான்ற சிந்தனை வேற. ராஜானா தர்மத்தை பாலனம் பண்ணணும். இது வரைக்கும் 40 ராஜாக்கள் ஆண்ட பரம்பரை சூரிய வம்சம். சூரிய வம்சத்தில் இன்னொரு நல்ல ராஜா வந்தால் தான் மேலே நாடு நன்னா இருக்கும். நாடு நன்னா இருந்தால் தான் மக்கள்லாம் நன்னா இருப்பான். ராஜாவுக்கு எப்படி தர்ம சிந்தனை போகிறது பாருங்க. நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கல, இந்த மொத்த அயோத்தியாவை நன்னா ஆள்றதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினச்சார். உடனே தன்னுடைய மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸையும் கூட்டார். அதே மாதிரி வசிஷ்டர் முதலான எல்லா புரோஹிதாலையும் கூட்டு ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினார். ராஜாவே விஷயத்தை சொல்லிட்டார், நான் அஸ்வமேத யாகம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னார். எதுக்கு அஸ்வமேத யாகம்னா தெரிஞ்சுக்கோங்க. அஸ்வமேத யாகம்னா இந்த யூனிட்டின்னு சொல்கிறாளே, அது அஸ்வமேத யாகம்தான். சாங்கிரஹண்யேஷ்டியாயஜதே இமான் ஜனதாகும் சங்கிரஹானீதி, நான் எல்லா ஜனங்களையும் ஒன்றா கூட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த யாகத்தில் முக்கியமான பலனே. பின்னாடி என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை. பிராமணாள் வேதம் சொன்னால் என்ன நடக்கிறது அப்படின்னா, ஏதோ அவளுக்கு சொல்கிறான்னு நினைக்கிறா, கிடையவே கிடையாது. அவள் பண்ணுறது அத்தனையும் பிரார்த்தனை, லோகமெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. அதனால தான் பிராமணாளுக்கு உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டிருந்ததே தவிர்த்து வேற ஒரு காரணம் இல்லை. வேதம் பொதுவாகவே எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணலான் இருக்கேன்னு வசிஷ்டர்கிட்ட. யாரை கொண்டு பண்ணலான்னு உடனே, இங்கே ஒரு மகரிஷி இருக்கார் பக்கத்தில், அங்க தேசத்தில், நமக்கு அடுத்த தேசம் அங்க தேசம். அங்க தேசத்தில் ரிஷ்யஸ்ருங்கர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருக்கார். அந்த மகரிஷியை கூட்டு ஒரு பெரிய யாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு ராஜா அறிவித்த உடனே சரின்னு நான் அப்புறம் சுமந்திரரை கூட்டார். சுமந்திரனை கூட்டு, சுமந்திரா உத்தர கோசலம்னு இடம் இருக்குது. அதாவது இப்போ நாம் அழகாக புரிஞ்சுக்கலாம். அந்த இன்றைக்கி சரையூ இருக்கே, போய் சேவிக்கலாம். நீங்கள்லாம் அயோத்தியாவில் பெருமாள் ராமலல்லா போய் சேவிக்கணும் எல்லாரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் அந்த சரையூக்கு தென்பாகத்தில் சவுத் சைடில் அயோத்தியா இருந்தது. அதனுடைய நார்த் சைடில் யாகங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுனான்.
நான் மக்கள்லாம் அதிகமாக இருந்தால் யாகம் எல்லாம் பண்ண முடியாது. யாகம் ரொம்ப சைலண்ட்டாக வேறு காரியம் நிறைய நடக்கணும். இன்னொன்று எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் போனோம், இதெல்லாம் நடுவில் சிட்டியில் நடக்காது. அவுட் ஆஃப் தி சிட்டியில் எங்கேயாவது பண்ணாதான் உண்டு. அதனால் அப்படி இருக்கிற ஒரு இடத்துல யாகங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தான் ராஜா. அந்த சமயத்தில் தான் சுமந்திரர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க மகாராஜா, உங்களுக்கு நிச்சயம் குழந்தை உண்டுன்னு சனகர் முதலான மகரிஷிகளில் அவர் சொன்னதை கேட்டேன் நான் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில். உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுங்கோ. புத்திர காமேஷ்டி, புத்திரன்னா ஒரு நல்ல குமாரனை, அதுக்காக பண்ணக்கூடிய இஷ்டினா யாகம், காமம்னா ஆசை, ஒரு புத்திரனை பெறுவதற்கு உரிய யாகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அதே மாதிரி அஸ்வமேத யாகத்தையும் புத்திரகாமேஷ்டி யாகத்தையும் பண்ணுறான். இதான் சிச்சுவேஷன். இப்போ நாம் சரணாகதியில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, யார்கிட்ட சரணாகதி பண்ணா, யார்கிட்ட சரணாகதி பண்ணா, எங்கே பண்ணால் என்ன பலன் கிடச்சிது, 4 விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ தேவர்கள்லாம் வந்து நின்றுருக்கா. தேவர்கள்லாம் அந்த நாளில் நேராக வந்து அவிர்பாகம் வாங்கிப்பா. இந்திரா யஸ்வாஹா அப்படின்னு சொன்னோடனே இந்திரன் நேராக வந்துடுவார். இந்திரன் வந்து நேராக அந்த அவிர்பாகத்தை வாங்கின்ற காலம் அது. இந்த திரேதாயுகத்தில் அந்த மாதிரியான ஒரு பழக்கம். அப்படி எல்லா தேவர்களும் வந்துட்டான். யார் சாமானிய ராஜா இல்லை, இக்ஷ்வாகு வம்சம், சாக்ஷாத் பிரம்மா தொடங்கி பிரம்மாலேருந்து இக்ஷ்வாக்கு வந்து விக்ஷி குகுக்ஷின் மேலே பல பேர் தர்மிஷ்டர்கள், அம்பரீஷன் முதலான தர்மிஷ்டர்கள் வந்த வம்சம். அப்போ ராஜா அந்த மாதிரி ஒரு யாகத்தை பண்ணி முடித்தான். பண்ணி முடித்த உடனே எல்லா தேவர்களும் மாநாடு போட்டான். என்ன மாநாடு அப்படின்னா, இந்த ராவணன்னாலும் நமக்கு பெரிய சிரமம். என்ன சிரமம்னா, இப்போ இந்த வஸ்திரங்கள்லாம் காயறது, அதுக்கு சூரியன் நல்ல ஒளியை பிரகாசம் பண்ணணும். இதெல்லாம் பிரகாசம் பண்ணலைன்னா வஸ்து ஒழுங்காக காயாது. சூரியன் ஒழுங்காக இல்லைன்னா கால தேசத்தில் மாற்றம் வந்ததுன்னா நமக்கே உடம்பெல்லாம் கூட அசௌகரியமாக இருது. அப்போ ஆனால் அப்படி இல்லை. லங்கையில் எப்படி தெரியுமோ, சூரியன் அவளுக்கு ஏற்ற மாதிரி மைல்டாக இருக்கணும், வெதர் அப்படியே சௌகரியமாக இருக்கணும். ஆனால் வஸ்து எல்லாமும் காஞ்சிடணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மார்கழி மாதம் காயாது, தயிர் தோயாது. ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை, எல்லாம் அதே ஒரே சமயத்தில் நடக்கணும். எப்படி நடக்கிறது பாருங்கள். சூரியனுக்கு எவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி சூரியனை கஷ்டப்படுத்தினான். சூரியனை தான் கஷ்டப்படுத்தினான்னு பார்த்தா நவகிரகங்களை எல்லாம் படியாக்கினான். நாம் படியில் ஏறி போனோம்னு நவகிரகங்கள் எல்லாரையும் ஒரு ஸ்டெப் ஆக்கிட்டோம். இவ்வளவு கஷ்டப்படுத்தின உடனே தேவர்கள்லாம் மாநாடு போட்டான். பிரம்மாவுக்கு தான் காரியம் இல்லை, ஏதாவது வரம் கேட்ட உடனே கொடுத்துட்றார். கொடுத்த உடனே கட்டெல்லாம் நமக்கு தான் வருது, கீழே இருக்கிற வாளுக்கு. உடனே பிரம்மாவை பிரார்த்திப்போன்னா பிரம்மா நடுவில் வந்து என்ன நடக்கிறதுன்னு உடனே, இந்த மாதிரி நீங்கள் மாட்டு வரத்தெல்லாம் வாரி வழங்கின வரங்கள்லாம் எங்களுக்கு தான் அஸ்திரம் மாதிரி வந்து திருப்பி தாக்கிறதுன்னு உடனே அப்போ பிரம்மா சொன்னார், சரி இதற்கெல்லாம் ஒரே வழி தான், பகவானை பிரார்த்திப்போம். பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் நமக்கெல்லாம் பரமமாக அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்திக்க அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கா. இதுதான் வந்து பகவானுடைய ஒரு சின்ன விஷயம். நம்ம அவரை நோக்கி ஒரு அடி போகிறோம்னு அவருக்கு தெரிஞ்சால் போகிறோம். அவர் அதை நம்ம போகலாம் வேண்டாம், நம்ம திருவல்லிக்கேணி போனோம்னு நினச்சிருந்தா போகிறோம். கண்ணன் அவனுடைய அனுகிரகத்தை பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி நம்ம திருவல்லிக்கேணிக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கோம் இப்போ. அதனால் அப்படி பகவான் பண்ண அனுகிரகம் என்னன்னா, ஏதஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்கசக்கர கதாபாணி பீதவாசா ஜகத்பதி. பகவான் சங்கசக்கர கதாபாணியா அழகாக கருடன் மேலே வாகனத்தில் வரதராஜ உற்சவம் போது நீங்களாம் சேவிக்கணும். வரதா வரதா வரதான்னு ஒரு பெரிய கோஷம். அந்த கோஷத்துக்கு நடுவில் பகவான் வரதை பார்க்கலாம். இல்லை திருப்பதி போனால் கூட பார்க்கலாம். எல்லா இடமும் ஒரே மாதிரி. திருப்பதியில் போனால் அவ்வளவு ஜனங்கள் ஒரே கோஷம் போடுறான், கோவிந்த நாம சங்கீர்த்தனம். அப்படி அந்த கோவிந்தா கோவிந்தான்றதுக்கு நடுவில் பகவான் எப்படி வராரோ அப்படி இவர்கள்லாம் பேசிகிட்டே இருந்தாலாம் பெருமாளை பற்றி. பகவானை பற்றி பேசினாலே பகவான் அந்த இடத்துக்கு வந்துடுவார்னு நாரத பகவான் சொல்கிறார். அந்த இடத்துக்கு பகவான் வந்து நடுவில் இருந்த உடனே தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணுறார். சித்தகந்தர்வயக்ஷாச்ச ததஸ்துவாம் சரணம் கதாக. பகவான் திருவடிகளில் சரணாகதிக்கு முக்கியமாக 5 அங்கங்கள் இருக்கணும். அதான் சரணாகத்தினே சொல்லப்படுறது. சரணாகதிக்கு இந்த 5 ஆஸ்பெக்ட்ஸ், இந்த 5 எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா அது சரணாகதி இல்லை. என்ன அப்படின்னா, அனுகூல்யஸ்ய சங்கல்பா. பகவான்கிட்ட நான் உனக்கு எப்போவுமே அனுகூலனாகவே இருப்பேன், உனக்கு பிடிச்ச விஷயத்தையே பண்ணுவேன். அடுத்தது பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். உனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா
சாமானிய விஸ்வாசம் இல்லை, ரக்ஷிஷ்யதி, நீ உன்னை விட்டா என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இல்லை. பிரஹ்லாதன் வந்து எப்படி விஸ்வாசம் பண்ணார், அந்த விஸ்வாசத்துக்கு பகவான் எப்படி மயங்கினான்னா அந்த க்ஷணமே, அந்த ஒரே க்ஷணம்தான் அப்படியே பகவான் அந்த ஸ்தம்பத்திலேருந்து ஆவிர்பவிச்சான். அதனால தான் சொல்லும் பொழுது உபன்யாசங்கள்லாம் ரொம்ப மெருகேற்றி சொல்லுவான். பகவான் எப்படி மாரீச்சனுக்கு மரத்தெல்லாம் பார்த்தா ராமனா தெரிஞ்சுதான், அது மாதிரி எல்லா ஸ்தம்பத்திலையும் பெருமாள் நிறைஞ்சு இருந்தார். அத்தனை ஸ்தம்பத்திலையும் எந்த ஸ்தம்பத்திலேருந்து வெளியில் வருவோன்னு அப்படி இருந்த பகவானுடைய அந்த மகா விஸ்வாசம், இவனால் நம்மளை காப்பாற்ற முடியும்னா அந்த உறுதி. இது மூணாவது. அடுத்தது கோப்திருத்வ வரணம் ததா. கோப்திருத்வ வரணம்னா பிரார்த்திக்கிறது அந்த பகவானை. கார்பண்யம்னு சொல்லக்கூடியது 5வது அங்கம். கார்பண்யம்னா என்னால் முடியல அப்படின்னு நம்மளுடைய இயலாமையை வெளியிடுறது, நம்மளால் முடியலன்னு சொல்கிறது. இப்படி இருக்கக்கூடிய 5 அங்கங்கள் கூடினது சரணாகதி. தேவர்கள் இந்த 5 அங்கத்தையும் பண்ணிட்டான். பண்ண உடனே தான் பெருமாள் வந்தார். நீங்கள்லாம் கேட்கலாம், அது என்ன சுவாமி எல்லாம் இதெல்லாம் பண்ணாதான் பெருமாள் வருவாரா, பெருமாளாக காப்பாற்றக்கூடாதான்னா? இல்லை, கர்மான்றது ஒரு அந்த மக்களை நடத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி. அவளுக்கு நல்ல கர்மா இருந்தால் நல்ல காரியம் நடக்கும், கெட்ட கர்மா இருந்தால் அதுக்கேற்ற காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இதற்கு நடுவில் அப்போ எதுக்கு பகவானை சேவிக்கணுன்ற எல்லாருக்கும் இந்த கேள்வி வருது. இப்போ எல்லாரும் இந்த கேள்வி கேட்குறான். எல்லாம் கர்மா அப்படி தான் நடக்கிறது, நாம் எதுக்கு பகவானை சேவிக்கணும் அப்படின்னா, எல்லாம் கர்மா அப்படி தான் நடக்கும். அதுலேயும் 2-3 வகை இருக்குது. ஒன்று, இந்த கர்மானால ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வருமோ இல்லையோ, அந்த பெரிய கஷ்டத்துக்கு ஹனுமார் மாதிரி யாராவது ஒருத்தர் மேலே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் பகவானை சேவிச்சா. இல்லைன்னா ஹனுமார் இருக்க மாட்டார், நம்ம மேலே பார்த்துட்டே தான் இருக்கணும். அதனால் நம்ம கஷ்டத்தை குறைக்கிறதுன்றது இருக்கு இல்லையா, அது பகவத் அனுகிரகத்தினால வரும். சில கஷ்டங்கள்லாம் போயிடும், இன்னொரு சில கஷ்டங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கான வலிமையை பகவான் கொடுத்துருவேன். இதெல்லாம் தான் நாம் முக்கியமாக பகவானை சேவிக்கிறதுனால வருது. அதனால் கர்மா தான் பெருசுன்னு யார் சொல்கிறாளோ அது தப்பு. கர்மா பெருசு தான், ஆனால் பகவான் அதில் அனுகிரகம் பண்ணக்கூடியவன், அந்த சமர்த்தன். அதனால தான் இத்தனை கோவில்கள் இருக்குது, இத்தனை மக்கள் பெருமாளை இன்னும் சேவிச்சுன்னு இருக்கான். அப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாம் இந்த மாதிரி நம்மளை மாதிரி பேசியிருந்தா எல்லாம் கர்மா அப்படி தான் நடக்கும் அப்படின்னு தேவர்கள்லாம் நினச்சிருந்தா ராவண சம்ஹாரம் நடக்காது. அதனால் இவர்கள்லாம் பேசின உடனே பெருமாள் ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு, இவர்களுக்கு நடுவில் தோன்றி பகவான் ஆழ்வார் அழகா நம்மாழ்வார் செல்வர், ஆவாரார் துணையென்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்ப்போர். ஒரு பெரிய புயல் அடிக்கிறதா, அதுக்கு நடுவில் ஒரு கப்பல் மாட்டின்டா என்ன பாடுபடுமோ அந்த மாதிரி பாடுபட்டாளான் தேவர்கள். அந்த பாடுக்கு நடுவில் பெருமாள் எழுந்தருளின உடனே அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். உடனே சரணாகதியை அனுஷ்டித்தார்கள். அதை உடனே சரணாகதி பண்ண உடனே பெருமாள், கவலையே படாதீங்கோ, உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணிவிடுறேன் அப்படின்ட்டான். மனுஷியாளுக்கு ஒரு சுபாவம் உண்டு, நாம் எப்படி அனுகிரகம் பண்ணணும்னு வேற பெருமாள்கிட்ட கேட்போம். பெருமாள்கிட்டயே விட்டுட்டா அவரே சரியாக பண்ணிவிடுவார், அவருக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும்னு. இவா அப்படி கேட்கல, இவாள்லாம் கேட்குறான், சுவாமி எங்களுக்கு இன்னொன்று இருக்குது, சொல்லுங்க அப்படின்னார். என்ன அப்படின்னா, நீங்கள் 4 குமாராளா தசரதனுக்கு பிறக்கணும் அப்படின்னு. ஏம்பா, ராவண சம்ஹாரம் பண்ணுறதுக்கு பெருமாள் தன் சங்கல்பத்தினாலே பண்ணிவிடுவார். ஆனால் இவள்லாம் கேட்டா பெருமாள்கிட்ட, என்ன கேட்டா அப்படின்னா, நீங்கள் 4 குமாராளாக பிறக்கணும். ஏன்னா பிரம்மா அப்படி வரம் கொடுத்துருக்காராம். பிரம்மா என்ன வரம் கொடுத்தார், என் சிருஷ்டியில் தான், அவரோட சிருஷ்டிக்கு உட்பட்ட விஷயங்கள்னால ஆகாதுன்னார். பெருமாள் பிரம்மா சிருஷ்டிக்குள்ளே யாருக்கார், பெருமாள் அதை பிரம்மாவையே சிருஷ்டிச்சவன். அப்படிப்பட்டவன்ட்ட இவா என்ன கேட்குறாளோ ஆனால் பெருமாள் கொடுத்துருவேன். உடனே சொன்னார், சரி நீங்கள் சொல்கிறபடியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 4 குமாரர்களா பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். பார்த்தாராம் பெருமாள். நமக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம் இதெல்லாம். என்ன வித்தியாசம்னா, நாமெல்லாம் பகவானா அப்படின்னு கேட்டால் நாமெல்லாம் பகவான் கிடையாது. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்கிறார் கீதையில், பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. அர்ஜுனா, நீ எடுத்த பிறவியெல்லாம் உனக்கு தெரியாது. ஏன் அப்படி தெரியுமா, அதெல்லாம் திவ்யமே கிடையாது. நீ எடுத்ததெல்லாம் பிறவி, நான் எடுத்ததெல்லாம் அவதாரங்கள். நான் முடிவு பண்ணுறேன் எனக்கு யார் அம்மா அப்பான்னு, நான் முடிவு பண்ணுறேன் சாதுக்களை காப்பாற்றணும்னு. துட்டர்கள்லாம் போகிறது எப்படின்னா, அது ரொம்ப அழகாக சொல்லுவா. பெருமாள் சாதுக்களை எல்லாம் காப்பாற்றுறார், துஷ்டர்களை எல்லாம் அழிக்கிறார். இது எப்படின்னா, ஒரு ஆயில் மில் மாதிரி. இந்த ஆயில் மில்லில் போட்டால் எண்ணெய் வரும், அதுலேருந்து இந்த புண்ணாக்கு வரும் பாருங்க. அது காரணம் இல்லை, புண்ணாக்குக்காகவா அவ்வளோ காரியம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆயில் மில்லேருந்து ஆயிலோடைய எக்ஸ்ட்ராக்ஷன் தான் முக்கியம். இந்த மாதிரி ஆயிலோடைய எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி பக்தின்றது தான் எக்ஸ்ட்ராக்டட். அது என்னென்னா சாதுக்களை காப்பாற்றுறது.
அதுலேருந்து வர புண்ணாக்கு மாதிரி இப்போ இந்த இவாளையெல்லாம் அழிக்கிறது. அதனால் பகவான் இப்படி ஒரு விசேஷமான காரியத்தை பண்ணுறேன்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணார். அந்த அனுகிரகத்தைப்படி மேலே பெருமாள் தசரதன்ட்ட பிறக்கிறார். கேட்கலாம், பகவான் எல்லாருக்கும் கேட்காமலே அனுகிரகம் பண்ணலாமேன்னு. அது கிடையாது, அது வரமுறை இல்லை. சர்வஜோபி விஸ்வேஷா சதா காருணிகோபி சன் சம்சாரதந்திர வாஹித்வாத் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சத்தை. ஏன் உனக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணணும், மற்றவளுக்கெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா பெருமாளுக்கு ஒரு தோஷம் வந்துடும். அந்த தோஷம் வரக்கூடாது. அப்போ எல்லோரும் தான் கஷ்டப்படுறா, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு ஆயிடுமே. கேட்குறவனுக்கு கொடுக்கறது தான் நியாயமும் கூட. சில நேரம் நாமளே பார்த்துருக்கோம், நம்ம ஏதாவது ஒரு வேலையாக இருப்போம், நமக்கு ஏதாவது தீர்த்தம் கூட தேவைப்படும். தீர்த்தம் யாராவது பக்கத்தில் எடுத்துன்னு வந்து வைப்பான். உண்டை இப்போ நான் கேட்டேனா அப்படின்னு உடனே நாமளே கேட்டிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் ஆக்சுவலாக நம்ம ரொம்ப தாகத்தில் இருப்போம். அது என்னன்னா அந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற கோபம் அந்த மாதிரி வெளிப்பட்டுடும். அதெல்லாம் நடக்காது சரணாகதியில். பெருமாள் கேட்டால் கொடுப்பார். அதனால நம்ம சரணாகதி பண்ணி கேட்டால் நிச்சயம் கொடுப்பார். அப்படி இருக்கக்கூடிய முதல் சரணாகதி தேவ சரணாகதின்றது உயர்ந்தது. தேவ சரணாகதிக்காக பகவான் சாக்ஷாத்து ஸ்ரீயப்பதி 4 குமாரர்களாக அவதாரம் பண்ண எம்பெருமான் சாக்ஷாத்து மகாவிஷ்ணு ஸ்ரீராமனா அவதாரம் பண்ணி மேலே நடந்த காரியங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். சீதா விவாகம் வரைக்கும் போயிடுத்து. இந்த சீதா விவாகத்துக்கு முன்னாடி 2 சரணாகதி இருக்குது. அது என்னென்னா விஸ்வாமித்திரர் எல்லாரும் இந்த திருப்பி காரியம் பண்ணுறதுக்காக பல பேரை உதாரணமாக சொல்கிறான். நம்ம எவ்வளவு சிரமப்பட்டாலும் எத்தனை தரம் தோல்வி அடைஞ்சாலும் அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்றா. யாரை மாதிரி இருக்கணும்? விஸ்வாமித்திரர் மாதிரி இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுங்க. இனிமேல் நான் சொல்கிறேன் விஸ்வாமித்திரரை பற்றி. விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 4 பக்கம் போய் 1000 வருஷம் தபஸ் பண்ணவர். ஒரு பக்கம் இல்லை, தட்சிண பக்கம் நம்ம பக்கம் 1000 வருஷம் தபஸ் பண்ணார். அவ்வளோதான். அது யாரோ ஒருத்தி தேவி வந்தா, அவள் வந்த உடனே சபிச்சார். மொத்தம் 1000 வருஷம் தபஸ் ஒரு நிமிஷத்தில் போயிடுது. அதனால தான் காமமும் குரோதமும் மகா துஷ்டர்கள்னு கிருஷ்ணர் சொல்கிறார். குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமா. கோபத்தினால என்ன காரியம் பண்ணுவேன்னு தெரியாதுப்பா. குரோதத்தினால மதி மயங்கும். மதி மயங்கினவன் ஆச்சாரியனை கூட கொன்னுடுவான்றார். அவ்வளவு முக்கியமானது இந்த கோபம். காமம் கொஞ்சம் பரவாயில்ல, காமம்னா ஆசை கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஏதோ சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் விட்டுடும். இந்த கோபம் இருக்க ஒரு நிமிஷத்தில் அந்த தபஸை வீணாக்கிடும். அப்படியே தபஸ் வீணாயிடுது. 1000 வருஷம் பண்ண தபஸ் ஒரே ஒரு நிமிஷத்தில் வீணாக போயிடுது. அடுத்தது புஷ்கரக்ஷேத்திரம் போனார். இன்றைக்கி நாம் சேவிக்கக்கூடிய புஷ்கரக்ஷேத்திரம் ராஜஸ்தானில் எல்லாரும் போய் நிச்சயம் சேவிக்கணும். இந்த புஷ்கரக்ஷேத்திரத்தில் பகவான் தீர்த்த ரூபியாக இருக்கார். பகவான் எல்லாமுமா இருக்கார். ஆழ்வார் சொல்கிறார், கரந்தெங்கும் பரந்துள எல்லாமுமா இருக்கிறது பகவான் தான். அப்படி இருக்கிற இந்த 4 அவதாரங்கள் பண்ணி இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், அடுத்தது அந்த பக்கம் போய் தபஸ் பண்ணின்னு இருக்க. அந்த தபஸ் பண்ணும் பொழுது திரிசங்கு வந்தான். திரிசங்கு வந்த கதையை ராமன்ட்ட சொல்லின்னு இருக்கார் சதானந்தர். சதானந்தர் யாருன்னா சீதையினுடைய ஆற்றுல வாத்தியார், சீதை ஆற்று வாத்தியார், கௌதமனுடைய பையன். அவர் சொல்லின்னு இருக்கார், பா நீ யாரோட வந்திருக்க தெரியுமா, இந்த விஸ்வாமித்திரரை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை சொன்ன உடனே அப்போ இப்படிப்பட்ட இந்த விஸ்வாமித்திரர் இங்கே தபஸ் பண்ணும்போது திரிசங்கு வந்தான். இந்த உடலோட சொர்க்கம் போனோன்னா வசிஷ்டர் சொன்னார், அதெல்லாம் நடக்காது, நீ நடக்கிற காரியமாக சொல் அப்படின்னு. உடனே இல்லை எனக்கு இந்த உடலோட போனோம்னா உடனே வசிஷ்டர் முடியாதுன்னு ஒரே வார்த்தையாக சொல்லிவிட்டேன். ஏன்னா நம்ம ஆத்து வாத்தியாருக்கெல்லாம் புரோஹிதர்னு ஒரு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? ஹிதம்னா நம்முடைய நன்மை, புரோனா முன்னாடியே நம்முடைய நன்மையை கணிக்கிறவா. அதனால் அவள் சொன்னால் கேட்டுக்கணும். அதில் எதுவும் கேள்வியெல்லாம் இல்லை. ஏன்னா நமக்கும் அவளுக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நாம் ஒன்று சொல்லுவோம், அவள் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாள். அவள் புத்தகத்தில் இருக்கிறது சொல்லுவாள், நாம் நம்மத்தில் இருக்கிறத சொல்லுவோம். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஜென்ரலாக புரோஹிதன் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ சதானந்தர் இப்படி சொன்ன உடனே இவர் என்ன காரியம் பண்ணார்னு உடனே அங்கே வந்தான். வந்த உடனே வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் எப்பவும் ஆப்போசிட் போல்ஸவா, எப்பவும் ரொம்ப சிரமத்திலேயே தான் இருப்பாள். உடனே இங்கே வந்த உடனே வசிஷ்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு உடனே விஸ்வாமித்திரர் அவரால் முடியாது இல்லை என்னால் முடியும் அப்படின்ட்டு. அவ்வளோதான், அவரால் முடியாதுன்னா என்னால் முடியும் அப்படின்னு தன் 1000 வருஷம் தபஸ் புஷ்கரக்ஷேத்திரத்தில் பண்ண தபஸ் ஒரே நேரத்தில் திரிசங்கு நீ இப்பயே இந்த சரீரத்தோடைய சொர்க்கம் போ அப்படின்னு. உடனே அவன் சொர்க்கம் போகிறான். மேலேருந்து இந்திரன் பார்த்தாங்க. இந்திரனுக்கு யாரையும் இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணாலே இந்திரனால் சட்டுன்னு பொறுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம பதவிக்கு என்ன ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டே இருப்பான் இந்திரன். இது பல இடங்களில் பார்க்கலாம். அப்படியே இந்திரன் பயந்துட்டே இருந்தான். இந்த மாதிரி வந்த உடனே இதெல்லாம் இங்கே வராது, இங்கே திவ்யமான சரீரத்தோடு வரணும் அப்படின்ன உடனே அவரை திருப்பி தலைகீழ குப்புற தள்ளினான். அவர் நடுவில் விழ ஆரம்பித்தார். அப்படியே விழுந்த உடனே
அப்போ சரணாகதி பண்ணேன். சரணாகதி பண்ணால் எந்த நேரத்துலையும் காப்பாற்றணும்னு உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், திரிசங்கு அப்படியே நில், அந்த இடத்துலையே உனக்கு ஒரு ஸ்வர்க்கம் அப்படியே சிருஷ்டிச்சு கொடுத்து அந்த வைஸ்வாரணர் லோகத்துக்கு கீழே ஒரு அழகான ஸ்வர்க்கத்தை சிருஷ்டி பண்ணி இன்றைக்கும் திரிசங்கு அங்கே இருக்கான்றது எல்லாராலையும் ரொம்ப இந்த புராணங்களில் பிரசித்தமானது. விஸ்வாமித்திரர் சரணாகதி பண்ண அந்த திரிசங்குவை ரட்சிச்சுட்டார். அடுத்தது அவ்வளோதான், தபஸ் போயிடுத்து. 1000 வருஷம் பண்ண தபஸ் அவ்வளோதான். திருப்பி உட்கார் 1000 வருஷம் தபஸ், திருப்பி புஷ்கர க்ஷேத்திரத்தில் பெருமாள் தீர்த்தத்தை தீர்த்தாமாடி திருப்பியும் ஒரு 1000 வருஷம் தபஸ் அங்கேயே. அதை பண்ணதுக்கப்புறம் பார்த்தார், அப்போ தான் அவருடைய மருமான், அவனுக்கு சுனஷேபன்னு பேர். சுனஷேபன் என்ன பண்ணான், அவள் அப்பா அவனை ஒரு நரபலிக்காக கொடுத்துட்டார். அந்த பையனை அம்பரீஷன் அழிச்சுட்டு போயின்னு இருக்கான். அப்போ போயின்னு இருக்கும் பொழுது மாமா விஸ்வாமித்திரர் சுனஷேபன்ற அந்த பிள்ளைக்கு உடனே சேவிச்சான். உடனே என்ன குழந்தை இந்த பக்கம் வந்திருக்கேன் அப்படின்னா, எங்கள் அப்பா யாரோ நரபலி கொடுக்குறான்னு கொடுத்துட்டார் அம்பரீஷன்ட்ட. அம்மா கடைசி பிள்ளைய வச்சுட்டா, அப்பா மூத்த பிள்ளை வேணுட்டார், நான் தான் இடையில ஆட்டுன்ட்டேன். நான் 3 பிள்ளையாக இருக்கக்கூடாது, 2 பிள்ளையாக இருந்தால் ஒருத்தர் அப்பாட்ட இருப்பா, ஒருத்தர் அப்பாட்ட இருப்பா, 3 பிள்ளையாக இருந்தால் இந்த சிரமம். இப்போ உடனே இந்த மாதிரி சொன்ன உடனே கவலைப்படாத, பெருமாள் வாமனரை வேண்டினா நிச்சயம் உனக்கு அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண உடனே அதே போல் அந்த யாகத்தில் கட்டுவா. யாகத்தில் ஒரு பெரிய தூண் இருக்கும், அந்த தூணில் அழகாக கட்டின உடனே இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பின்னு சொன்னார். அதே மாதிரி சொன்ன உடனே இந்திரன் அந்த யாகத்தில் அவனை விட்டு, அதுக்கப்புறமா அவன் அப்பா விடலை, ரிச்சிகர் திருப்பி கண்டினியூ பண்ணுறார். இல்லை திருப்பி அவனை விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். என்னது அப்படின்னு உடனே திருப்பியும் பார்த்தார். விஸ்வாமித்திரர் நீ கவலையே படாத, நான் சொன்ன மந்திரத்தை திருப்பி சொல்லு அப்படின்னு உடனே சொன்ன உடனே பெருமாள் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அந்த அம்பரீஷ் யஜ்யத்தில் தோன்றி, கவலைப்படாத அம்பரீஷா, உன் யாகத்தை பரிபூர்ணமாக ஏற்றுண்டு உனக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரே நிமிடம் தான். இப்போ இப்படி பாலகாண்டத்தில் 3 சரணாகதி, தேவர்கள் பண்ண சரணாகதி, சுனஷேபன் பண்ண சரணாகதி, திரிசங்கு சரணாகதி. அடுத்தது முக்கியமான சரணாகதி, இது அயோத்தியா காண்டம். பெருமாள் காட்டுக்கு எழுந்தருள்றார், கைகேயிக்கு வரதானம் பண்ணிட்டார். தசரதன் சொல்லும் பொழுதே ரொம்ப அழகாக சொல்லுவார், தசரதன் எப்படி வரதானம் பண்ணார்ன்றதே. அதாவது தசரதன் ஒரு பாச கயத்தினால தன்னை கட்டின்ட்டான். அதாவது லக்ஷ்மணர் கேட்குறார் அந்த ஒரு நடுவில், அண்ணா இந்த மாதிரி பண்ணுறது நியாயமா அண்ணா, இப்படியெல்லாம் உங்களை காட்டுக்கு அனுப்புறது நியாயமா? நேத்திக்கே உங்களுக்கான சங்கல்பங்கள்லாம் முடிஞ்சுடுத்துண்ணா, சங்கல்பம் பண்ணியாச்சு, நீங்கள் நேத்திக்கே பூர்வமான ஜபஹோமங்கள்லாம் ஆரம்பிச்சாயிடுத்தேன்னா, ரக்ஷாபந்தனம் பண்ணி ஆயிடுத்தேன், அப்பா நேத்திக்கு வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு. வாக்தானம் பண்ணால் இந்த நாளில் அப்படி கிடையாது. இந்த நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எழுதினா கூட கோர்ட்டில் கேஸ் போய்டும். அதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஒர்க் ஆகாது. கோர்ட்டில் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கணும், இந்த இடம் எனக்கு கடைசியை மட்டும் இருக்கணும், கோர்ட்டில் கேஸ் போகிற வரைக்கும் நீ ஜெயிச்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கணும் போல இருக்குது. அந்த நாளில் அப்படி இல்லை, வாக்தானம் கொடுத்தாலே போகிறோம். அப்போ கேட்குறாரு, அப்பா நேத்திக்கே கொடுத்துட்டாருன்னா இன்றைக்கி எப்படி கேட்குறாரு உங்ககிட்ட ராஜ்யத்தை அப்படின்னு. அதை தான் சீத்தை சொல்கிறா பின்னாடி சுந்தரகாண்டத்தில். இது அழகான ஸ்லோகம். என்ன சொல்கிறா அப்படின்னா, அப்பா வேண்டினார் என் சுவாமி கிட்ட, அவள் அப்பா அந்த ராஜ்யத்தை கொடுத்து விடுறாமா அப்படின்னு வேண்டினாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராஜ்யம் பெருமாளுக்கு வந்துடுத்து. கொரோனேஷன் தான் நடக்கலை. இந்த சிஎம்மா எலெக்ட் ஆனதுக்கும் சிஎம்மா கொரோனேஷன் ஆகிறதுக்கும் நடுவில், அந்த செரிமனிக்கும் நடுவில் இருக்கிறத சிஎம் எலெக்ட்னு போட்டிருப்பான். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற அந்த சமயம் இப்படி மேலே இங்கே பெருமாள் வனத்துக்கு கிளம்பின உடனே எல்லாருக்கும் ரொம்ப சோகம். அந்த நேரத்தில் ஒருத்தர் சரணாகதி பண்ணார். யார் அப்படின்னா, பெருமாள் தாயாரோட வாதம் பண்ணிட்டு இருக்கார். உள்ளே உட்காந்துட்டு வெளியில் தனுஷை வச்சு காத்துன்னு இருக்கார் லக்ஷ்மணர் என்ன பண்ணலான்னு. உள்ளே வாதம் நடக்கிறது தாயாருக்கும் பெருமாளுக்கும். சீத்தை சொல்கிறா, நிச்சயமாக நான் வருவேன், அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருஷ்ணந்தி குஷகண்டகா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் போகிறேன், அழகாக முட்கள்லாம் இருக்கும், உங்கள் பாதத்தில் பட்டால் என்ன ஆகும், நான் அதெல்லாம் மிதித்து சரி பண்ணிட்டு போகிறேன்றா தாயார். பெருமாள் சொல்கிறேன், அம்மா அதெல்லாம் உனக்கு சரி வராதுமா, நானாவது வசிஷ்டர் கூட குருகுல வாசம்லாம் பண்ணேன், உனக்கு அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்ற, அதெல்லாம் நான் வந்தே தீருவேன் அப்படின்னா. ரொம்ப நேரம் வாதம் போனவுடனே கடைசியில் அஸ்திரத்தை போட்டுட்டா. ஸ்திரியாம் புருஷ விக்கிரகம், எங்கள் அப்பா கடைசியில் ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரா புருஷன்னு சொல்லி அப்படின்னு தாயார் ஒரு அம்பை போட்ட உடனே ஒரு கோவம் வந்துடுத்து. பெருமாள் சரி வா அப்படின்னு அழிச்சுட்டார். அதுக்கப்புறம் வாசலில் 2 பேரும் வரா. பெருமாளும் தாயாரும் ஒரே நேரத்தில் எழுந்தருளும் பொழுது சரணாகதி. சப்ராதுஷ்சரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹ சீதாமுவாசாதிஷா ராகவஞ்ச மகாவிரதம். சீதாமுவாசாதியஷா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீதையோடு சேர்ந்த ராமன்ட்ட சரணாகதி பண்ணலாம். சரணாகதி யார்கிட்ட பண்ணணும்னா, தாயாரோடு சேர்ந்த பெருமாள்கிட்ட. வெறும் தாயார்கிட்ட பண்ணக்கூடாது, வெறும் பெருமாள்கிட்ட மாத்திரம் இல்லை, தாயாரோடு சேர்ந்த பெருமாள்கிட்ட பண்ணுமா. அந்த சேர்த்தி
ஒண்டொடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவாலின்ற உயிரெல்லாம் உய்ய. பிரளய காலத்தில் யார் இருந்தான்னு வேதத்தில் கேள்வி. அதுக்கு சொல்கிறது ஆனி தவா தக்கு ஸ்வதயா ததேகம். பெருமாள் தாயாரோடு இருந்தாடாம். தாயாருக்கு ஸ்வதா அப்படின்னு திருநாமம். ஸ்வதாயை நமஹ, சுதாயை நமஹ, எல்லாம் தாயாருடைய நாமாவளி தான். அப்போ அப்படிப்பட்ட தாயாரோட பெருமாள் இருந்தாராம். தாயாரோட பெருமாள் அப்படி வெளியில் வர தன்னுடைய அந்தப்புறத்துலேருந்து நேராக பெருமாள் காலை கட்டிண்டு நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சரணாகதி பண்ணுறேன். உடனே பெருமாள் சொன்னார், இல்லைப்பா அது சரி வராது, நீ கூட இருந்து ராஜ்யத்தெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு. அவர் சொன்னார், இதெல்லாம் சரியா இல்லை. அங்கே என்ன சொன்னாள், போய் கௌசல்யா அம்மாவை தேத்திட்டு வந்திருக்கார். அப்புறம் தான் சீதை கிட்ட வரார். கௌசல்யாட்ட என்ன சொன்னாள், அம்மா பரதன் நாடு ஆழ்வான், பரதன்ட்ட பக்குவமாக நடந்துக்கோங்கோ, சத்ருகுணனுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னேன். சீதை கிட்ட என்ன சொன்னாள், பரதனை வேற்றுமையாக பார்க்காத, பரதன் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவான்னு, சத்ருகுணனும் கூட இருக்கான்னு. என்னை பற்றி ஏன்னா பிரஸ்தாபிக்கலை அப்படின்னு. அப்போ நான் உங்கள் கூட வரேன்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்சுட்டே சொன்னேளா அப்படின்னார். அதெல்லாம் இப்போ அந்த ரகசியங்கள்லாம் உடைக்க முடியாது, வா அப்படின்னு சொல்லி ஐஷன் போகிறார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னார். அவனுக்கு பெருமாளுக்காவது 14 வருஷம் ராஜ்யம் போயிடுத்து. ஆனால் லக்ஷ்மணனுக்கு ராஜ்யமே போல. லக்ஷ்மணனோட ராஜ்யம் என்ன தெரியுமா, பெருமாளுக்கு எல்லாவித கைங்கரியம் பண்ணணும். என்ன கைங்கரியம்னா, அகம் சர்வம் கரிஷ்யாமி, எல்லா காரியமும் பண்ணுவேன். நான் உங்களுக்கு கூட வந்து தீர்த்தம் எடுத்து கொடுப்பேன், உங்களுக்கு அழகான பர்ணசாலை கட்டி கொடுப்பேன். அதே மாதிரி நீங்களும் மன்னியும் வந்து பேசின்னு இருந்தால் அந்த இடத்துலேருந்து தூரக்க நின்று உங்களெல்லாம் ரட்சிப்பேன். அதே மாதிரி வேண்டின பழங்களையும் காய்களையும் எடுத்துகிட்டு வருவேன். அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு சொல்லியெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன். எவ்வளோ வேலைன்னா இருக்குது. இங்கே இருந்தால் இவெல்லாம் செய்ய விட மாட்டேன்றா என்ன. இல்லை எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது. இவருக்கு எப்போவும் ராமர் பின்னாடியே இருக்கிற வேலை தான் இருக்குது. அங்கே அப்படி இல்லை, நான் ஒருத்தன் தான், எல்லா கைங்கரியமும் எனக்கே தான். இதை சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக வந்து ஆள வந்தார் சொல்லுவேன். எப்படியா இருக்கார் அப்படின்னா, இவருக்கு சேஷன்னே திருநாம். ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கக்கூடியவர் இவர். இவர் எப்படி கைங்கரியங்கள்லாம் பண்ணுறார் அப்படின்னா, நிவாச ஷய்யாசன பாதுகாம்சு கோபதான வருஷா தபவாரணாதிபி ஷரீரபேதைஸ்தவசேஷதாம் கதைஹி. எப்படி காரியம் பண்ணுறார் அப்படின்னா, சென்றால் குடையாம், எழுந்தருளினார்னா குடையாக இருப்பாராம். இருந்தால் சிங்காசனமாம், அழகான உட்கார்ந்துட்டு இருந்தால் பெருமாளுக்கு சிம்மாசனமாக இருப்பாராம். நின்றால் மரவடியாம், மரவடினா அழகான பாதுகை ஆகிடுவாராம். இப்போ பெருமாள் காட்டுக்கு போயிட்டார், யாரும் கிடையாது, சேவகர்கள் ஒத்துரும் இல்லை, நானே எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் சரணாகதியை ஏற்றுண்டார், வந்துட்டார். அடுத்த சரணாகதி முக்கியமான சரணாகதி பரத சரணாகதி. பரத சரணாகதியில் பலிச்சுதா பலிக்கலையான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. சுவாமி அது பலிச்சுது, அது எப்படின்னு சொல்லிவிடும். எப்படி பலிச்சுதுன்னு சொல்லணும். மொழி பரதன் என்ன போயிட்டு வந்துட்டார், விஷயம் தெரிஞ்சு கொடுத்தோ, அப்பாவுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டார். நேராக ராமரை வந்து கூப்பிட்றார். சித்திரக்கூட்டம்ன்ற அழகான மலை. இந்த மலையில் கூப்பிடும் பொழுது பெருமாள் சரணாகதி பண்ணுறார். அண்ணா நீங்கள் தான் வந்து நாடு ஆளணும். அப்பா என்ன சொன்னார், ஒருத்தர் காட்டுக்கு போனால் ஒருத்தர் நாட்டில் இருக்கணும், அவ்வளோதானே. நான் காட்டுக்கு வந்துடுறேன், நீங்கள் நாட்டுக்கு போகலாம். அப்பா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் இங்கே கிடையாது. அப்பா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நமக்கு கொடுக்கல. ஒருத்தர் காடானும் ஒருத்தர் அப்படி சொல்லலை, நான் காட்டுக்கு போனால் நீ நாட்டில் இருக்கணும்னு தான் இருக்குது அப்படின்னு. உடனே பெருமாளை எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்த்தார், நடக்கலை. கடைசியில் என்ன பண்ணார், சரி நான் இன்னிலேருந்து உபவாசம் இருக்குது, பிராயோபவேசம்னு பேர், உண்ணாவிரதம் இருக்கா பாருங்க, உண்ணாவிரதம் இருக்குது அப்படின்னு. உடனே சொன்னார், உண்ணாவிரதம் இருக்கவே கூடாது, மகா பாபம், க்ஷத்ரியன் உண்ணாவிரதம் இருக்கியே, அதுவே முதல் பாப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டு சரையும் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் மந்தாக்கினின்ற நதி ஓடுறது, கங்கையில் போய் ஆச்சமனம் பண்ணிட்டு வா அப்படின்னார். ஏன்னா க்ஷத்ரியர்கள் வந்து பிராயோபவேசமெல்லாம் பண்ணக்கூடாது. உடனே எல்லோரும் என்னை அடுத்த கேள்வி கேட்பா, இப்போ ராமர் மட்டும் சேதுவில் பிராயோபவேசம் பண்ணார், சேதுவில் தலையை கையில் வச்சுண்டு இன்றைக்கி நீங்கள் போனால் புல்லாணி கை தொழுதேன்னு திருப்புல்லாணியில் பெருமாள் கையை வச்சு படுத்துன்னு இருக்கேன், அது அங்கே உபவாசம் தான். அவர் இருக்கலாமான்னா இருக்கலாம். பரதன் ராஜா, ராமன் ராஜா இல்லை, ராஜாவை விட்டு வந்துட்டேன், அதனால் ராமன் இருக்கலாம். அப்போ இங்கே இது நடந்த உடனே எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும், பரதன் பெருமாளை ராஜ்யத்துக்கு வான்னு கூட்டார், சரணாகதி பண்ணிட்டார். சரணாகதி பண்ணால் நிச்சயம் அதுக்கு பலன் கொடுத்தே ஆகணும். சரணாகதி பண்ணி பலன் கொடுக்கணும்னா பெரிய பாப்பம். அப்போ பெருமாள் வரலை, என்ன வந்து பாதுகையை கொடுத்தேன், தன் பாதுகையை கொடுத்தேன். அதிரோகாய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே, இந்த பாதுகையில் எழுந்தருளி நில்லுங்கோ அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணதுக்கப்புறம் இந்த பாதுகையை வாங்கிட்டு பரதன் வந்துட்டேன். எல்லாருக்கும் என்ன கேள்வி வந்தது, பரதன் சரணாகதி பலிக்கலை, பரதன் என்ன கேட்டான், பெருமாள் வரணும், அவ்வளோதானே, அது நடக்கலை. அது அப்படி இல்லை, அப்படி புரிஞ்சுக்கவும் கூடாது. நம்ம பரதனுக்கு 14 வருஷம் விளம்பமாக பலன் கிடச்சிது. ஏன் அப்படின்னா
பரதன் இப்படியே போயிட்டே இருக்கும்போது தேவர்கள் பார்க்குறான். இது அயோத்தியா காண்டத்திலேயே இந்த விஷயமும் இருக்குது. தேவர்கள் பார்த்தா, பரதா நீ ரொம்ப உறுதியாக போகிறேன், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ராமன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கும் அப்படின்னு அவருக்கு தேவர்கள் சொன்ன வாக்கு. ராமர் என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு இந்த சூக்ஷ்மம் புரியாது, இப்போ மேலே காரியம் நடக்கணும். என்ன காரியம்? ராவண வதம் நடக்கணும். ஏற்கனவே தேவர்களுக்கு சரணாகதி பண்ணி அவர்களுக்கு பலன் கொடுக்குறேன்னு பெருமாள் சொல்லிட்டார். அப்போ அந்த நேரத்தில் இப்போ இவன் சரணாகதியை ஏற்றுண்டு உடனே வந்துட்டான்னா காரியம் நடக்காது மேலே. அதனால் 14 வருஷம் விளம்பமாக பலன் கிடச்சிது. இது சரியா? அடுத்த கேள்வி. பலனே உடனே கிடைக்கணும், உடனே கிடைக்காத பலன் 14 வருஷம் கழித்து கிடச்சிதுன்னு சொல்கிறது அது முதல் தப்பு இல்லையான்னா தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆழ்வார் சொல்லிட்டாரே, மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானோர் வாழ செருவுடைய திசைக்கருமம் வீற்றிருந்து உலகாண்ட திருமால் கோவில். ஸ்ரீரங்கம்ன்ற ஊரை பெரியாழ்வார் பாடுறார். பாடும்போது என்ன சொல்கிறார், இப்போ நாம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பணம் தேவைப்படுறது, நாம் போய் ஒரு இடத்துல பிளட்ஜ் பண்ணுறோம். ஏதாவது ஒன்று பிளட்ஜ் பண்ணும்பொழுது அதனோட வேல்யூ எவ்வளோ இருக்கணுமோ அதை விட கம்மியாக தான் பணம் கொடுப்பான். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 5 கோடி ரூபாய் வேணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட 10-15 கோடி ரூபாய் ஒர்த்தான விஷயத்தை பிளட்ஜ் பண்ணணும். அப்போ பாருங்க, பெருமாள் தான் வரணும், தன்னால் வர முடியல, பாதுகையை பிளட்ஜ் பண்ணுறார். பிளட்ஜ் பண்ணுறதுக்கு அதை விட வேல்யூ அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா அந்த பிளட்ஜை ஒத்துக்க மாட்டான். பரதனே ஒத்துக்க மாட்டார். பரதனும் நாடாளுறவர் தான், அவருக்கு இந்த விஷயம் புரியாதா? இந்த ஆழ்வார் சொல்கிறார், வான் பணயம் வைத்து போய் வானோர் வாழ. அதனால் பெருமாள் ராஜ்யத்திலேயாவது குறை இருந்துதாம், பாதுகா ராஜ்யத்தில் குறையே கிடையாதுன்றார் தேசிகன். தேசிகன் பாதுகா சகஸ்திரம்னு ஒரு அழகான புஸ்தகம் பண்ணியிருக்கார். அதை பற்றி இன்னொரு தடவை நம்ம சொல்லுவோம். பாதுகா சகஸ்திரம்ன்றது ஒரு பெரிய ரசமான காவியம். அது அந்த காவியத்தில் சுவாமி இது ரொம்ப அழகாக சாய்க்கிறார். எல்லோரும் சொன்ன பேச்சை கேட்கல. சீதை வரவாண்டான்னார், கூட வந்தான். லக்ஷ்மணரை வராதே அப்படின்னார், கூட வந்தார். பரதனை நாட்டுக்கு போ அப்படின்னா அவன் போகமாட்டேன்றான். யாருமே உங்கள் பேச்சை கேட்க மாட்டா சுவாமி, எங்கள் பாதுகா தேவி தான் உங்கள் பேச்சை கேட்பான். சொன்ன உடனே போன்னு போயிட்டா பாருங்க. அதுதான் பாதுகா தேவியினுடைய சிறப்புன்னு பாதுகா சாஸ்திரத்தில் சொல்கிறேன். விஷயம் இருக்கட்டும், எதுக்காக சொன்னேன்னா, பரதனுடைய சரணாகதி பலிச்சுடுத்து 14 வருஷம் விளம்பமாக பலிச்சுது. அந்த விளம்பமான காலத்துக்காக பாதுகையை பெருமாள் கொடுத்துட்டார். அது பெருமாளை விட அதிக வர்த்தானது அப்படின்றது ஆழ்வாரே சொல்லிட்டார். சுவாமி தேசிகன் இந்த விஷயம் சொன்னதுனால பரத சரணாகதி நன்னா பலிச்சுது. அடுத்தது ஆரண்ய காண்டம். அயோத்தியா காண்டத்தில் இந்த சரணாகதி, இதை தவிர்த்து ஒரு சரணாகதி இருக்குது, அது சுந்தரகாண்ட விஷயத்தில் சொல்கிறேன். ஆரண்ய காண்டத்தில் மகரிஷிகள் பெருமாள் இப்படியே எல்லோரும் போயிட்டே இருந்தா அப்புறம் நாம் என்ன காட்டில் இருக்கிறது, மக்கள்லாம் ரொம்ப புழங்க ஆரம்பிச்சிட்டான்னா அது கைகேயி வரத்துக்கு எதிராக போயிடும். பெருமாள் ரொம்ப தர்மாத்மா. இந்த தர்மாத்மா திருப்பி இன்னும் இன்டீரியராக உள்ளே போகிறார். போகும்பொழுது அந்த இடத்துல மகரிஷிகள்லாம் பெருமாளை வரவேற்கிறான். பெருமாள் முதல்ல சுதீக்ஷ்ணர் அப்படின்னு ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமம் போய் அவரெல்லாம் பார்த்துட்டு, அவர் பெருமாள் பார்த்துட்டே இருக்கும்போது அக்னிஹோத்திரத்தை உள்ளே இறங்கி ராமார்ப்பணமாக தன்னுடைய உயிரையே விட்டுட்டேன். அடுத்தது விராதன் அப்படின்னு ஒரு அசுரனையும் பெருமாள் கொன்னுட்டார். இதற்கப்புறம் நடக்கிற சீக்வன்ஸ் இதெல்லாம். யார்கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படின்னு கேள்வி. யார்கிட்ட சரணாகதி பண்ணணும்னா, யாருக்கு சர்வ சக்தி இருக்கும். இப்போ நாம் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு சரணாகதி பண்ணுறோம்னா அவளுக்கு அதை செய்து கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். சாமர்த்தியம் இல்லாதவன்ட்ட சரணாகதி பண்ணுறது வேஸ்ட். அடுத்தது சாமர்த்தியம் மாத்திரம் இருந்தால் போகாது, அவனுக்கு கருணை இருக்கணும். சில பேர்கிட்ட நம்ம போகிறதுக்கே பயப்படுவோம், இன்றைக்கி என்னடா காத்துன்ருக்கு அப்படின்னு நமக்கே தோடி போயிடும். அப்படியே இருக்கக்கூடாது, ரொம்ப கருணையோடு இருக்கணும். சரி, இதெல்லாம் மாத்திரம் இருந்தால் போருமா அப்படின்னா, நம்மளை பற்றி அவன் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கணும், சர்வஜனாக இருக்கணும். இப்போ சரணாகதிக்கு 3 இம்பார்ட்டண்ட் குவாலிட்டிஸ் இருக்கணும். என்னென்னா, சர்வஜனாக இருக்கணும், சர்வசக்தனாக இருக்கணும், பரம காருணிக்கனாக இருக்கணும். இந்த 3 யார் ஒருத்தன்ட்ட இருக்கோ அவங்ககிட்ட தான் நாம் சரணாகதி பண்ணணும். யார்கிட்டயோ போய் சரணாகதி பண்ணால் அது பலிக்காது. இப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சுவாமி அந்த கேள்வி கேட்டார், ஏன் சமுத்திர ராஜா கிட்ட பண்ண சரணாகதி பலிக்கலைன்னு. இந்த 3த்தில் ஏதோ ஒன்று இல்லை, அது அப்போ அங்கே பார்த்துடலாம். இந்த 3த்தில் ஒன்று இருந்தால் தான் பலிக்கும். சார், ஆரண்ய காண்டத்தில் மகரிஷிகள்லாம் நிற்கிறா. அந்தாரே நின்ன உடனே பெருமாள் கேட்குறார், என்ன இங்கே ஏதாவது உங்களுக்கெல்லாம் சிரமமா அப்படின்னா, சிரமத்தை ஏன் கேட்குறாமா, நீ வந்ததுனால தான் இப்போ எல்லாம் சிரமம் போகிறது. என்ன, நான் எங்களையெல்லாம் பாரு அப்படின்னு. ஒரு ரிஷிக்கு காது இல்லை, ஒரு ரிஷிக்கு மூக்கே இல்லை, ஒரு ரிஷிக்கு ஒரு கால் இல்லை. இப்படி ரிஷிகள்லாம் கஷ்டப்பட்டுருக்கா. என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் அப்படின்னு. அது என்ன, இந்த மொத்த ராட்சசாள் கரன் தூஷணன் திரிசிரஸ்ன்னு இங்கே ஒரு பெரிய பேஸே வச்சுருக்கான் அந்த ராவணன்.
14,000 பேர் இருக்கா இங்கே. 14,000 பேர் ஒரே காரியம் தான் பண்ணுவாள். யஜ்ஞம் பண்ணுற வரைக்கும் எல்லோரும் வாய் முடின்னு இருப்பா. யஜ்ஞம் ஆரம்பிக்குமோ இல்லையோ, ஆரம்பித்த உடனே ஒரு ரிஷியை தூக்கின்னு போயிடுவா இல்லையா. அதுக்கு ஏதாவது ரக்ஷை போட்டு வச்சா நேராக வானத்துலேருந்து மாம்சத்தையும் ரத்தத்தையும் அப்படியே நேராக கொட்டிடுவான். கொட்டினா யஜ்ஞம் அழிஞ்சு போயிடும். இப்படி ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொன்ன உடனே அவர்கள் கர்ப்பபூதாஸ் தபோதனாக அப்படின்ற அதை அவர்கள் சொல்கிற வார்த்தை அந்த மகரிஷி காயின் பண்ணுறது தான். வால்மீகி கிட்ட பதத்தில் அடிச்சிக்கவே முடியாது. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், எங்களெல்லாம் நீ எப்படி தெரியுமா காப்பாற்றணும் அப்படின்ற. கர்ப்பபூதாஸ் தபோதனாக, கர்ப்பத்தில் குழந்தைய அம்மா எப்படி காப்பாற்றுவா அதை போல எங்களை வச்சு காப்பாற்றுறோம் இனிமேல். ஏன் அப்படின்னா அதுக்கு சொல்கிறா, நகரஸ்தோ வனஸ்தோவா, நாங்கள் நகரத்தில் இருந்தாலும் சரி, அயோத்தியாவில் இல்லை, இங்கே வனத்தில் இருக்கோம். வனஸ்தோவா, இங்கே இருந்தாலும் துவன்னோ ராஜா ஜனேஸ்வரஹா, நீ தானே எங்களுக்கெல்லாம் ராஜா, அதனால நீ தான் எங்களை காப்பாற்றணும்னு சொன்ன உடனே இது அரண்யத்தில் பண்ண சரணாகதி. பெருமாள் அதை ஏற்றுண்டார். கவலையே படாதீங்கோ, இங்கே இருக்கிற அத்தனை ராட்சசாலையும் நான் ஒழித்து உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறேன்னு. கொஞ்சம் நேரம் போச்சு, கொஞ்சம் டீப்பாக இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கா. அப்போ தாயார் ஒரு கேள்வி கேட்டா பெருமாளை பார்த்து, சுவாமி 3 விஷயம் பண்ணக்கூடாது, அதில் 2 விஷயம் நீங்கள் பண்ணவே மாட்டேன். இன்னும் அசத்தியம் பேசக்கூடாது, அசத்தியத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல், அதனால் உங்ககிட்ட அசத்தியம் வராது, உண்மையை தான் பேசுவேன். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, வேற ஒரு மனைவியை விரும்பக்கூடாது, அது உங்ககிட்ட இல்லை. நான் 3வது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கேன் சுவாமி. நீங்கள் போய் அந்த ராட்சசர்களெல்லாம் அழிப்பேன்னு சொல்லி மகரிஷிகளுக்கு வாக்கு கொடுத்தேளே அப்படின்னு கேட்குறான். இப்போ பெருமாள் சொல்கிறார், சரிதான், அப்யஹம் ஜீவிதம் ஜஹ்யாம் த்வாம் வாசீதே ச லக்ஷ்மணாம் நஹி பிரதிஜ்ஞாம் சம்ஸ்மிருத்ய பிராமணேபியோ விசேஷதः. சீதை, உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. நானே என் உயிரை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விட்டுருவேன், உன்னையே விட்டாலும் விட்டுடுவேன். ஆனால் இந்த மகரிஷிகளுக்கு சொன்னேன் பற்றியா அந்த வாக்கை ஒரு நாளும் விடமாட்டேன். அதை தான் சுவாமி தேசிகன் அழகாக சொல்கிறார், ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அருக்காலே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேலென்றருள் கொடுப்பன் இதுதானோதும். பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, ஒரே ஒரு தடவை இவன் சரணாகத்தின்னு நம்மக்கிட்ட சொல்லுவானா, சரணம்னு சொல்லுவானான்னு காத்துன்னு இருக்காரான். அவன் சொன்ன உடனே அவனை ரட்சிச்சிருவாரான். அப்படி இந்த இடத்துல மகரிஷிகளெல்லாம் ரட்சித்து பின்னாடி அந்த ராட்சசர்கள் எல்லாரையும் வதம் பண்ண. அதற்கு அடுத்தது இது ஆரண்ய காண்டத்தில் இருக்கிற சரணாகதி. அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம்னு சொல்லக்கூடிய முக்கியமான காண்டம். சீதையை பிரிவுற்று எம்பெருமான் இருக்கார். இப்போ எல்லோரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேள், அதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிடுறேன். தாயார் இல்லாத பெருமாள் சரணாகதியை ஏற்றுக்க மாட்டேன். இதை நான் ஞாபகம் வச்சேன் இந்த கொட்டேஷன். ஏன் அப்படின்னா, தாயார் இல்லாத ஒரு சரணாகதியும் பலிக்காது. இப்போ தாயார் இருந்தால் கிஷ்கிந்தையில் இல்லை, பெருமாள் தாயாரை பிரிஞ்சுட்டார். தாயார் லங்கையில் இருக்கு. தாயார் இருந்தால் தான் சரணாகதி பலிக்கும். அப்போ தாயார் எங்கே அப்படின்னா, அந்த 5 குரங்குகள், சுக்ரீவன் முதலான 5 குரங்கு போயிட்டே இருக்கும்போதே தான் தாயார் தன்னுடைய வஸ்திரத்தில் தன்னுடைய ஆபரணங்களையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டான். பெருமாள் அதை பார்த்து அதெல்லாம் அந்த குரங்குகள்லாம் கையில் வச்சுருக்கு, சுக்ரீவன் முதலான எல்லாரும். பெருமாள் வந்த உடனே லக்ஷ்மணர் கண்ணால் தாரையாக ஜலம் அடித்து, என் பெருமாள், என் சுவாமி லோகநாதன், அவன் இந்த சுக்ரீவன்ட்ட சரணாகதி பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனேவே ஹனுமார் சுக்ரீவனை எழுப்பி, சுக்ரீவா என்ன நடக்கிறது தெரியுதா, நீ யார்கிட்ட சரணாகத்தின்னு பண்ண போனமோ அந்த பகவான் உங்ககிட்ட சரணாகத்தின்னு வந்திருக்கேன்னு சொல்கிற, நீ சரணாகத்தின்னு சொல்லு அப்படின்ற. ஏன்னா இப்போ நம்ம இங்கே பார்சாரதி கோவில் எல்லோரும் போகணும், நிச்சயமாக நீங்கள்லாம் போய் சேவிக்கணும். பகவான் யோக நிருசிம்மனாக இருக்க. நமக்கு ஒரு கேள்வி வரணும், பத்ரிகாசிரமம் கூட போங்க, பத்ரிகாசிரமத்தில் கூட பெருமாள் யோக பத்ரி நாராயணனாக இருக்க. நமக்கெல்லாம் கேள்வி வரும், நாம் பகவானை நோக்கி யோகம் பண்ணுறோம், தபஸ் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், பகவான் என்னத்துக்கு யோக முத்திரையில் உட்காந்துருக்கார் அப்படின்னா, இது யாரும் சொல்லாத விஷயம். சுவாமி அழகாக சொல்லியிருக்கேன். தேசிகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிக்ஷணார்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டீச்சர் ஒரு கிளாஸில் குழந்தைகள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறான். உடனே என்ன சொல்கிறா, எல்லாம் வாய மேலே கை வச்சுட்டு பேசாத இருங்கன்றான். டீச்சர் பண்ணி காமிக்கிறாளோ இல்லையோ, பண்ணி காமிச்சா தான் அந்த குழந்தைக்கு புரியுது. அதை போல் பெருமாள் யோகம் போட்டு காமிக்கிறாரா, நீ யோகம் எப்படி தெரியுமா இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு பெருமாள் உட்காந்து காண்பிக்கிறாரா. பத்ரிகாசிரமத்தில் அப்படியே உட்காந்து தபஸ் பண்ணுறாரு. யாரை நோக்கி தபஸ் பண்ணுறாரு, இவருக்கு மேலே ஒருத்தன் இருந்தால் தானே தபஸ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் இல்லை. இதை மாதிரி நீ யோகம் பண்ணணும். அந்த யோகம் எதையும் சலிக்கக்கூடாது. இங்கே இருந்த குளிரோ, அங்கே இருக்கிற மழையோ, இங்கே இருக்கிற தேவர்களோ உன்னை யாரும் சலனப்படுத்தக்கூடாது.
அப்படின்னு பெருமாள் நமக்கு சிக்ஷணார்த்தம் பண்ணி காண்பிக்கிறாராம். இப்போ இந்த இடத்துல கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலியினுடைய வதம் நடந்துடுத்து. சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை பெருமாள் கொடுத்ததுக்கப்புறம் 4 மாதம் அதுக்கப்புறம் நாம் தேடலாம், மழை காலம் வந்துடுத்துன்னு சொல்லி அதற்கப்புறம் தேட போகிறார். சுக்ரீவன் ரொம்ப நாளாக ஒரு வாழைக்காயவையே பார்க்காதவன். திடீர்னு அவ்வளோ பெரிய ராஜ்யம் வந்துடுத்துன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால் ஒரு வாழைக்காய்க்கு இது வால்மீகி ராமாயணமே பதிவு பண்ணுறது. ஒரு மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கு தாவி இந்த சுக்ரீவனுக்கு பெருமாள் ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். அதை ஹனுமார் தான் கண்டுபிடிச்சார். நான் என்ன நினைக்கிறேன், இந்த சுக்ரீவனுக்கு எப்படி ராஜ்யம் கிடச்சிதுன்னே தெரியலையே, இவனுக்கு அவ்வளோ அதிருஷ்டம் இல்லையே, இவன் ஜாதகத்தினால நல்லா பார்த்துருக்கேன், இவனுக்கு அதிருஷ்டமே கிடையாது அப்படின்னு ஹனுமார் நினச்சிருந்தேன். அது எது வரைக்கும் தெரியுமா? சீத்தையை பார்க்குற வரைக்கும். சீத்தையை பார்த்த உடனே ஹனுமார் புரிஞ்சு விட்டார். நான் நினச்சேன் ராமர் இழிச்சவாய, சுக்ரீவன் தான் புத்திசாலின்னு. இப்போ தெரிஞ்சுக்கிறேன், சுக்ரீவன் ரொம்ப முட்டாள், ராமன் தான் அதி புத்திசாலி. சீத்தைக்காக தான் இவ்வளோ காரியம் நடந்திருக்கா. சீத்தைக்காகனா சுக்ரீவன் என்ன பண்ணியிருக்கணும், 3 லோகத்தையும் எனக்கு கீழே உக்காத்தி வை, உனக்கு நான் சீதையை தேடி தரேன்னு சொல்லியிருக்கணும். சுக்ரீவன் நன்னா ஏமாந்துட்டான் அப்படின்ட்டார் ஹனுமான். சரி, கிஷ்கிந்தா காண்டத்தில் காலத்தை மீறிட்டான் சுக்ரீவன், சொன்ன காலத்தில் வரல. உடனே பெருமாள் என்ன பண்ணார், நேராக லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், நேராக போ சுக்ரீவன்ட்ட சொல்லு, அந்த வாலி போன இடம் இன்னும் மூடலேன்னு சொல்லு. இந்த வாலியை மாம் வாலி பதமன்வகாக, அந்த வாலியை எங்கே அனுப்பிச்சனோ அந்த இடத்துக்கு அனுப்பிச்சுருவேன்றதை பெருமாள் சொல்லி காமிக்கிறார். அவருக்கு கேட்கவே வேண்டாம், ஏற்கனவே அவர் ஆதிசேஷன் அவதாரம், சீர்ண்டு எழுந்தார். உடனே பெருமாள் சொன்னார், கவனம் இல்லாத சொல்லிவிட்டேன், உனக்கே ஏற்கனவே கோபம் அதிகம், உங்கள்கிட்ட இப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், போய் மறதியில் கொண்டுடாதே அவனை சுக்ரீவன், அவன் நல்ல நண்பன் எனக்கு, அவனுக்கு விஷயத்தை ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லி பெருமாள் அவனை சிக்ஷித்து போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சார். ஏன்னா பெருமாள் எந்த நகரத்துக்குள்ளேயும் போகக்கூடாது. அதனால தான் நேராக கிஷ்கிந்தாக்குள்ளே போகல. பெருமாள் யாருக்கும் பட்டாபிஷேகம் நேராக பண்ணி வைக்கல. காரணம் என்னென்னா, தான் ஒரு முனிவர் வேஷத்தில் இருக்கணும்னு கைகேயினுடைய வரம், எந்த இடத்துலையும் நியாயத்தை மீறினதே கிடையாது பெருமாள். அந்த வரத்தை கடைசி மட்டும் மதிச்சார். கைகேயிக்கு அனுகிரகம் பண்ணுன்னு அப்பாவை வேண்டினார். இந்த மாதிரி பிள்ளையை பார்க்கவே முடியாது. அதெல்லாம் தான் ராமாயணம் காண்பிக்கிறது. அப்படி கிஷ்கிந்தா காண்டத்தில் நேராக போய் ரொம்ப கோபத்தோடு உள்ளே போனார். டங்காரம் பண்ணுறார், உள்ளே வந்துட்டேன்னு. இந்த வில்லை அப்படி இழுத்து விட்டார், சவுண்டு உள்ள வரைக்கும் கேட்குறது. ஹனுமார் நேராக தெரிஞ்சுட்டார், வெளில வந்துட்டார். நேராக ராஜாவை போய் அலர்ட் பண்ணார். ராஜா எங்கே சுய நினைவிலேயே இல்லை. ராஜாவை எழுப்பி உட்காத்தி வச்சு ஒரு மாதிரி, இந்த மாதிரி வெளியில் வந்திருக்கார், அங்கே தன்னை போய் ரிசீவ் பண்ண சொல்லியிருக்கேன், நாம் போய் அவரை ரிசீவ் பண்ணுற மாதிரி இல்லை, அவர் பானம் உங்களுடைய மார்பை ரிசீவ் பண்ண போகிறது, ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு. உடனே கடகடன்னு வெளியில் எழுந்து வந்தான். எழுந்து வந்த உடனே அவனுக்கு என்ன, சுக்ரீவன் நல்ல புத்திசாலி, சுக்ரீவனை மாதிரி புத்திசாலி. அதே மாதிரி இந்த லோகத்தினுடைய மேப்பே அவன் கையில் தான் இருந்தது சுக்ரீவன்ட்ட. இது பின்னாடி பார்க்கலாம். அப்படி சுக்ரீவன் இருந்த அந்த நிலைமையை பார்த்த உடனே தாரையை கூட்டான். நான் போனால் என்னை கொன்னுடுவேன், அந்த அளவு கோபத்தில் வந்திருக்கார் லக்ஷ்மணன், நீ போமா முன்னாடி அப்படின்னு சொல்லி தாரையை அனுப்பிச்சான். எப்போவுமே இந்த குழந்தை மாதிரி தான், குழந்தை அம்மா கிட்ட தான் எல்லா விஷயமும் சொல்லும், அப்பாகிட்ட சொன்னால் அவ்வளோதான் புரிஞ்சு தள்ளிடுவேன். அதனால் ரிப்போர்ட் கார்டு கூட இப்படி தான் போகணும், ஏதாவது ரெக்வஸ்ட்னா கூட இப்படி தான், தாயார் மூலமாக தான். இது ஏன்னா தாயாருக்கு வாத்சல்யம் அதிகம், அம்மாவுக்கு அந்த மிருதுவான ஸ்வபாவம், அப்பாவுக்கு அந்த மிருது ஸ்வபாவம் இல்லை, காட்டினியமாக இருக்கணும். 2 பேரும் ரொம்ப மிருதுவாக இருந்துட்டால் ரொம்ப அப்படியே ஒன்றும் இல்லாத போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் நல்லா கঠিனமாக இருக்கணும், அது பெருமாள். ஒருத்தர் நமக்கு ஏற்ற மாதிரி சௌரியமாக இருக்கணும், அது தாயார். அப்படி இங்கே போன உடனே போய் தாரை சமாதானப்படுத்துகிறா. குரங்கெல்லாம் போய் அடிக்கலாமா, உங்களுக்கு தெரியாதா, அதோடைய குணமே இதுதான் அப்படின்னு சொல்லி தாரை அப்படி இப்படி சமாதானப்படுத்தின உடனே சுக்ரீவன் வெளியில் வந்தான். அந்தரேணாஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத், ஒரு அஞ்சலி பண்ணி லக்ஷ்மணர்கிட்ட நான் காலம் தாழ்த்தி தான் வந்துட்டேன். ஏன் அப்படின்னா, எதி கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா, உங்ககிட்ட ஏதோ ஒரு விஸ்வாசம், ஏதோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவா அப்படின்றதுனால அப்படி வந்துட்டேன், ஆனால் தப்பு தான், இனிமேல் மன்னிச்சிருங்கோன்னு சொல்லி கேட்ட உடனே அது ஆச்சரியம் இல்லை. அவர் சரணாகதி பண்ணார், லக்ஷ்மணர் ஒத்துண்டார் அந்த சரணாகதியை. லக்ஷ்மணர் அடுத்து சரணாகதி பண்ணுறார் சுக்ரீவன்ட்ட. சுக்ரீவா, அண்ணாவுக்கு ஏதோ கோபம் இருந்தது, அதை தெரியாத உன் மேலே காமிச்சிட்டேன், அண்ணா அவ்வளோ கோவப்பட்டாரா, அந்த கோபம் அப்படி வெளிப்பட்டு கொடுத்தோம், அதனால் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா அதை மன்னிச்சிருன்றார். யச்சசோகாபிபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம், ராமனுக்கு ரொம்ப கோபம் இருந்தது, அந்த கோபம் தப்பாக வெளிப்பட்டு கொடுத்து நீ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி தான் மன்னிப்பு கேட்டார். நாம் எல்லாரும் பகவான்கிட்ட எப்படி தெரியுமா சரணாகதி பண்ணணும், நம்ம ஆத்மா பகவானோடது, இப்படி தான் சரணாகதி பண்ணோம். இதுதான் முக்கியமான சரணாகதியில் ரொம்ப முக்கியம். ஏன்னா
பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார் ஸ்ரீரங்கத்தில். அவர் என்ன பண்ணார், பெருமாள் ரங்கநாதனுக்கு திருமஞ்சனம் ஆயிருக்கு. பெருமாள் நன்னா அப்படி நிற்கிறார். நிற்கும் பொழுது அங்கே ஒரு அழகாக ஒரு குத்து விளக்கு எரிஞ்சிருந்தது. அந்த குத்து விளக்கை பார்த்த உடனே அவருக்கு ஒரு அழகான கவிதை வந்தது. அப்படி அந்த மாதிரி கவிதை இது வரைக்கும் வரவே இல்லை. என்ன கவிதை என்ன பார்த்து சொல்கிறேன். ஒரு ஜீவனும் பெருமாளும் பேசுகிறாளாம், ஒரு கான்வர்சேஷன். என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா, தொம்மே ஹம்மே அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன். என்ன விஷயம் சொல்லிவிடுறேன். பெருமாள் பார்த்து ஒரு ஜீவனை பார்த்து சொல்கிறாராம், நீ என்ன சேர்ந்தவன் அப்படின்ற. உடனே அவன் சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது, அகம்மே, நான் என்ன சேர்ந்தவன் தான், உனக்கெல்லாம் நான் கிடையாது அப்படின்றான். என்னடா எப்படிடா சொல்கிற அப்படின்ன உடனே, இதனால் இந்த லோகத்தில் இப்படி தானே இருந்துட்டுருக்கேன், நான் என்னோடவன் தான் இருந்துட்டுருக்கேன் அப்படின்ன உடனே, வேத மூல பிரமாணாத், நான் வேதத்தினால சொல்கிறேன்பா நீ என்ன சேர்ந்தவன் அப்படின்றார் பெருமாள். உடனே அதுக்கு அவன் சொன்னானா, அதெல்லாம் சரி வராது, யாரையாவது சாட்சிக்கு அழிச்சுண்டு வா அப்படின்னா. உடனே அவன் சொன்னான், பீஷ்மாள், வியாசர், வசிஷ்டர் இவெல்லாம் அழிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு. உடனே அதுக்கு சொல்கிறானா, இதெல்லாம் ஹந்தத்வத் பக்ஷபாதி, எல்லாம் பயஸ்டு, யாருமே நேர்மையானவா இல்லை, எல்லாம் உன்னதான், நாராயணா, மணிவண்ணா, நாகனையாய் ஊன்னு கத்துவா, இவெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றானா. பெருமாள் பார்த்தாரான், என்ன ஒரே கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டு, யாரையும் அழிச்சுன்னு வந்தாலும் விடமாட்டேன்றான். உடனே பெருமாள் பார்த்தார். அந்த நாளில் சத்தியம் எல்லாம் உண்டு, நிறைய வகையான சத்தியங்கள் உண்டு. ஒரு பெரிய குடத்தில் பாம்பை போட்டு கையை உள்ளே விடணும், இது ஒரு வகையான சத்தியம். அது குலசேகர ஆழ்வார் பண்ணி காண்பிச்சார். இன்னொரு வழியான சத்தியம் என்ன அப்படின்னா, ஈர வஸ்திரத்தோடு நின்றுண்டு சத்தியம் பண்ணணும். அந்த சத்தியத்தை பெருமாள் பண்ணாராம். ஈர வஸ்திரத்தோடு பெருமாள் நின்றுண்டு இந்த ஜீவனை பார்த்து சொல்கிறாராம், சத்தியமாக சொல்கிறேன் நீ என்னுடையவன் அப்படின்னாராம். அதை பராசர பட்டர் சொல்கிற வரைக்கும் சொல்கிறார், அண்ணாவுக்கு கோபம் வந்துடுத்து, அதனால் பார்த்துட்டேன், ஆனால் என்னோடது இல்லை மயாத்வம் பருஷான்யுக்தா, கோவத்தினால ஏதோ வந்துடுத்து, தத்பவான் க்ஷந்து மர்ஹசி, நீ கூட அதை மன்னிச்சுன்னு சுக்ரீவா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டாராம் சுக்ரீவன். இப்போ ரெண்டு பேரும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டுனா மேலே காரியங்கள்லாம் நடக்கிறது. எல்லா பக்கமும் விதிக்கில வானரங்கள்லாம் போகிறா. மேலே சுந்தரகாண்டத்துலேயும் சரணாகதி இருக்குது. சுந்தரகாண்டத்தை பற்றி சொன்னாலே அதுவே ஒரு பெரிய டாபிக் ஆகிடும். அது சுந்தரகாண்டன்றது கொஞ்சம் நன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா, இந்த காலத்தில் இந்த சைக்காட்ரிஸ்டெல்லாம் இருக்காள் இல்லையோ, அவளுக்கு சுந்தரகாண்டம் சொல்லி கொடுத்தோம். இல்லைன்னா சுந்தரகாண்டம் படித்தவா சைக்காட்ரிஸ்டாக வந்துடணும். ஏன்னு நிறைய இருக்கு. நீங்கள் உண்மையாக எல்லாரும் அடியேன்னு சொல்கிறேன்னு இல்லை, சுந்தரகாண்டத்தை நல்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோ தமிழோ எதுவும் எடுத்து பாருங்க. அதில் ஹனுமாரம் மாதிரி பேசுகிறவாளை உங்களால் பார்க்கவே முடியாது. இனிமேல் அவருக்கு சொல்லின் செல்வன்னு பேர் போராதுன்னு நான் நினைக்கிறேன். அதை விட நன்னா ஒவ்வொரு இடத்துல எப்படி பேசணும். ஒரு பெரிய சபை இருக்குது, சபைக்கு நடுவில் ராவணன் உட்காந்துன்னு இருக்கான். எப்படி பேசணும், நீ சீத்தையை கடத்தின்னு வந்துட்ட, உன்னை விட்டு வைக்க போகிறோமா நாங்கள், அப்படி பேசணும்ல. அப்படி பேசலை. நான் இப்படி உங்கள் இடங்கள்லாம் போனேன்னா அங்கே சீத்தை இருந்தா, என்னது சீத்தை என்னவோ இங்கே பார்க்குறதுக்கு இருந்தா மாதிரியும், இவர் அப்படி இல்லை. அந்த பேச்சில் கூட ரொம்ப நாகரீகம் ஆரம்பத்தில். அதே மாதிரி அடுத்தது சொல்கிறேன், உங்களுக்கு இந்த வாலி தெரியுமோ இல்லையோ, அந்த வாலியை பகவான் ஒரே ஒரு அம்பால் கொன்னுட்டார் அப்படின்னா. அவன் அப்படியே உட்காந்துருந்தான். உடனே சொன்னார், துவயா விஜ்ஞாத பூர்வச்ச வாலி வானர புங்கவா. என்னடா அழுத்தமாக உட்காந்துருக்க அந்த சேரில், நான் சொல்கிறது உனக்கு கேட்கலையா? ஒரே ஒரு அம்பு, அஸ்திரத்துக்கும் அம்புக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்க. மந்திரத்தினால எதை போடுறோமோ அதுக்கு அஸ்திரம்னு பேர். அம்புனா என்ன தெரியுமா, எல்லாரும் வச்சுட்டு இருக்கிறது, இந்த ஆர்ச்சரியெல்லாம் பண்ணுறாரு, அவள்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு அம்புன்னு பேர். ஒரே அம்புனால கொண்டுட்டாருப்பா, உனக்கு அஸ்திரங்கிஸ்திரம்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அப்படி ரொம்ப பேச்சில் ரொம்ப அடக்கம் அதிகம். அதே மாதிரி எதை எப்பப்போ வெளிப்படுத்தணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் உண்மையாக நன்னா கற்றுக்கணும்னா, ஒருத்தருக்கு உட்காந்து நன்னா சைக்காட்ரிஸ்ட் எப்படி பேசியே எல்லா காரியம், எத்தனை சிட்டிங் போடுறா அவளுக்கெல்லாம் சுந்தரகாண்டம் படித்தவா சைக்காட்ரிஸ்ட் படித்தானா நிச்சயமாக சொல்கிறேன், உண்மையாக சும்மாலாம் சொல்லலை, நிச்சயமாக நீங்கள் சேவிச்சு பாருங்கோ. சுந்தரகாண்டத்தில் அவ்வளவு மூளையினுடைய சம்பந்தப்பட்டதும் மனசை எப்படி மாற்றணுன்றதும். அதனால தான் பெரியவாள்லாம் சொல்லுவாள், ஒன்று ராமாயண பட்டனம் பண்ணு உனக்கு மனசு சாந்தி ஆலைன்னா. சரி, அது ரொம்ப பெருசாக இருக்குது, 24,000 ஸ்லோகம் பண்ணி வச்சுருக்கார் எங்கள் வால்மீகி. சரி, அது முடியலன்னா 2000 ஸ்லோகம் தான் சுந்தரகாண்டம், 2000 தான், ரொம்ப ஈஸி. இப்போ எல்லாம் கிடைக்கிறது, உட்காந்து சாந்தியாக கேளு. இப்போ சிரவணம் ரொம்ப முக்கியமான பக்தி. அதனால் அது முடியலன்னா இதை பண்ணலாம். நம்மளா இல்லை எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, ஓகே, நோ ப்ராப்ளம், உட்காந்து கேட்கலாம். டெய்லி 10 நிமிஷம் உட்காந்து கேட்கலாம். சுந்தரகாண்டத்தில் சரணாகதி நடக்கிறது. இப்போ பாலகாண்டத்தில் சரணாகதி பார்த்துட்டோம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டத்துக்கு வந்துட்டோம். சுந்தரகாண்டத்தில் முக்கியமான சரணாகதி இது என்ன அப்படின்னா, ஹனுமார் உட்காந்து எல்லாம் கேட்டுருக்கார். இந்த ராவணன் தாயார்கிட்ட தப்பாக பேசிட்டு போகிறான். அதெல்லாம் முடிஞ்ச உடனே உனக்கு 2 மாதம் டைம் அப்படின்னு சொல்லிட்டான் உள்ளே போயிட்டான்.
போன உடனே அப்போ தான் தாயார் அழறா. சிம்மாபிபன்னா கஜராஜ கன்யா. ஒரு குட்டி யானை பெரிய சிங்க கூட்டத்துக்கு நடுவில் மாட்டின்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாயார் அழுதாளாம். ஆனால் அவன்கிட்ட எப்படி தெரியுமா சொன்னா, இது பொருந்தவே பொருந்தாது. ராவணரை பார்க்கும் பொழுது தாயாருக்கு இருந்த வேகம் வேற, ஆனால் மற்ற நேரத்தில் பெருமாளை நோக்கி உருகிறது வேற. ராவணனை பார்த்தம்போது என்ன சொன்னா அப்படின்னா, நீ என்ன நினைக்கிற, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்லை. ராமனுடைய உத்தரவு எனக்கு கிடைக்கல. அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசானு பாலனாத் நத்வாம் குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசா. இந்த க்ஷணம் உன்னை பிடி சாம்பலாக்கி கீழே உட்காத்தி வச்சுருவேன். ஆனால் அசந்தேஷா, எனக்கு எங்கள் சுவாமிகிட்டேருந்து ஆர்டர் வரல. ஆர்டர் வந்ததுன்னு நீங்கள் இருக்க மாட்டே அப்படின்னு தாயார் அவ்வளவு கர்ஜிச்சா ராவணன் முன்னாடி. ஆனால் அப்புறம் அழறா, ஓன்னு அழறா. ஏன்னா ஆழ்வார்கள்லாம் இது மாதிரி தான். பெருமாள் ஆழ்வாரோட கூடினான்னா ஆழ்வார் பெருமாளை அனுபவிச்சுட்டே இருப்பேன். பெருமாள் கிளம்பி போயிட்டான்னா பெருமாளை பார்த்து சொல்லுவார், உனக்கு வெட்கமே இல்லை, நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, இந்த நடுவில் போகிறதா அப்படின்னு. கட்கிலி உன்னை காணுமாறருளாய் காகுத்தா கண்ணனே என்னும் திட்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்றாயே அப்படின்றார். இப்போ நாம் நடந்துட்டுருக்க இதுக்கு ராப்பத்துன்னு பேர். இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து 10 நாள் ராப்பத்துன்னு பேர். இந்த ராப்பத்து எல்லாம் நம்மாழ்வாருக்குன்னு ஏற்பட்டது. ஆழ்வார்களிலே தலை சிறந்தவர் ஆழ்வார்னு சொன்னாலே நம்மாழ்வார். அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வார் ஸ்ரீ ரங்கநாதனை பார்த்து பராங்குஷ நாயகியாக பாடுறார். என்ன பாடுறார் அப்படின்னா, அவள் அம்மா சொல்கிறா, இந்த பராங்குஷ நாயகி வெறுமையே இருக்க மாட்டேன்றா, வானத்தை பார்த்துட்டே இருக்கா. நீ என்னவோ கருடாருடனா அன்றைக்கி கஜேந்திரனுக்கு வந்ததை போல் வருவேன், நீ வருவி என்ன, நீ இவளெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டேன்றியப்பா. வக்கிலல் இறையும் மணிவண்ணா என்னும் வெட்கமே இல்லை இவளுக்கு. மணிவண்ணா மணிவண்ணான்னு கூட்டுண்டே இருக்கிறதா எப்போ பார்த்தாலும். வானமே நோக்கும் மையாக்கும் வந்துருவேன்னு நினைக்கிறா. உட்குடைய அசுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவன், எல்லா அசுரர்களையும் ரட்சித்த ஒருவனா என்னவோ. அது ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவான். ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலாம் ரங்கநாதன். பெரியாழ்வார் ஓகே கொடுத்துட்டேன். முதல்ல கொஞ்சம் ஆக்ஷேபிச்சாலும் ஓகேன்ட்டேன். பெரியாழ்வாருடைய பத்னி இருக்காளே, அவள் கேட்டாளாம், ஏண்டி யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறிய, அவனுக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கா? அம்மாவுக்கு இதே எண்ணம் தான். அம்மாவுக்கு என்னென்னா, இவனை காலம் பூரா வச்சு காப்பாற்றுவானா இல்லை ஆற்றுக்கு அனுப்பிச்சிருவானா, எத்தனையோ பிரச்சனை இருக்கும். உடனே கேட்குறா ஆண்டாள்கிட்ட, இவன் உன்னை வச்சு நன்னா காப்பாற்றுவானா அப்படின்னா, அம்மா நீங்கள் என்ன நினச்சிட்டுருக்கள், யார் தெரியுமா அவன்? செங்கோலுடைய திருவரங்க செல்வனார். என் சுவாமி சாமானியர் நினச்சிரா? கையில் செங்கோல் வச்சுருக்கிற திருவரங்க செல்வன், 2 ராஜ்யமும் அவனுக்கு கீழே நிற்கும் அப்படின்னாலாம். அந்த மாதிரி இருக்கிற ரங்கநாதனை விரும்பினாள் பராங்குஷ நாயகி. இப்படி இங்கே தாயாரும் அதே போல் அழுதுன்ருக்கா. அழுதுன்ருக்கிற சமயத்தில் தான் திரிஜட்டைன்னு ஒரு ராட்சசி வரா. அவள் ரொம்ப நல்லவள். ராட்சசாலியே நல்லவாள்லாம் உண்டு. அது என்னென்னா, நம்ம விபீஷணனை பார்க்கலாம், திரிஜட்டையை பார்க்கலாம், அனலான்னு ஒரு பொண்ணு இருந்தான் விபீஷணனுக்கு, அவளை பார்க்கலாம். இன்னும் விபீஷணனோட 4 பேர் எழுந்து கிளம்பி வந்தா அவளை பார்க்கலாம். கும்பகர்ணன் கூட கொஞ்சம் நல்லவன் தான். ஏன்னா உபதேசங்கள்லாம் பண்ணா நன்னா, ஆனால் கடைசியில் மாறிட்டேன். இப்படி நிறைய ராட்சசாலியும் நல்லவாள் இருக்கா. நம்ம பிரகலாத ஆழ்வான் இருக்கார், ரொம்ப நல்லவர். அவர் தான் பிரகலாத, பராசர, விபீஷண, அம்பரீஷ எல்லாம் பக்தாளிய சிரோமணிகள். அப்படி இருக்கிறவள்லாம் கூட இருப்பாள். அதனால் பகவான் பக்தாள் எங்கே இருக்கான்னு பார்க்குறானே தவிர, அவன் ராட்சசனா, பிராமணனா, வைஷ்யனா, இதரனா, பாம்பா, கீரியா, இல்லை யானையா, சிங்கமானு பார்க்கறது இல்லை, பக்தனா, இவளை தான். இதை அழகாக சொல்கிறார் சுவாமி. அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும். அந்தணர்னும் பார்க்கறது இல்லை, அந்தியர்னும் பார்க்கறது இல்லை. பெருமாளுக்கு இந்த பேதமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான். அது என்ன தெரியுமா? இவன் பக்தனான்னு பார்க்குறேன். சோதிப்பார் பகவான் நிறைய. இப்போ தாயார் அந்த மாதிரி சோதிச்சுன்னு இருக்கார். அந்த சமயத்தில் தான் இந்த திரிஜட்டை எழுந்து அம்மா கவலைப்படாதீங்கோ, பெரிய அழகான ஒரு திவ்யமான ரத்தத்தை பார்த்தேன் என் கனவில். இந்த கனவு எப்படி தெரியுமா இருந்தது? சீன் பை சீன் கட்டு. இந்த சீன்லாம் சொல்லுவா, இது முதல் சீன் சார், கட், இது அடுத்த சீன் அப்படின்னு வாழ. அந்த மாதிரி தான் திரிஜட்டையோட கனவே. எப்படி இருக்கும்னா, முதல்ல ஒரு அழகான கனவு வந்தது. அது என்னன்னா, சதுர்தந்தமயீம் திவ்யாம், அழகா 4 தந்தங்கள் பூட்டின யானைகள், அதில் பெருமாள் எழுந்தருள்றார். அவர் நேராக நார்த் சைடை நோக்கி போயின்னு இருக்கார். அடுத்தது என்ன தெரியுமா? ஒரு பெரிய சிபிகாம் அந்தரிக்ஷகாம், ஒரு அழகான பல்லாக்கு, அதில் நீங்கள்லாம் எழுந்தருள்றேன் அப்படின்னு சொல்லி தாயாரை தேத்தினா. அப்போ இந்த ராட்சசிகள்லாம் பார்த்து சொல்கிறா, தாயாரை இனிமேல் துன்புறுத்தாதேள், அவளுக்கு தான் நல்லது வரப்போகுது அப்படின்னு முதல் வாக்கியம். இப்போ நாம் என்ன பார்த்தோம்? 5 இருக்கணும்னு பார்த்தோமா? ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், விஸ்வாசம், பெருமாள்கிட்ட கேட்கணும். அடுத்தது கோப்திருத்தவரணம், கார்பண்யம்னு சொல்லக்கூடியது
நம்ம இயலாமையை வெளியிடுறது. உடனே சொல்கிறா, பிரணிபாத பிரசன்னாஹி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராகவாத் ராட்சசி கணம். நம்ம எல்லா ராட்சச கணத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒரே திறமை உள்ளவள் இந்த தாயார் ஒருத்தி தான். மகாவிஸ்வாசம் முடிஞ்சுடுத்து, நல்ல விஸ்வாசத்தை காண்பிச்சுட்டான். தவறான பேச்செல்லாம் பேசாதேன்னா அதிலிருந்தே பிராத்திகூல்ய வர்ஜனம் தெரிஞ்சுடுத்து. அனுகூலமாக நடந்துக்கோங்கோ. ராகவாத்து ராட்சசி கணம், இந்த ராட்சசி கணத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி இவளுக்கு தான்னா தன்னால் முடியாதுன்றதை வெளியிட்டுட்டார். அபியாச்சாம வைதேஹீம் ஏதத்தி மம ரோச்சதே அப்படின்னு யாச்சிச்சுட்டா. கோப்திருத்தவரணம் ஆயிடுத்து. பூர்ண சரணாகதி ராமாயணத்தில் அழகாக காட்டுற இடம். எல்லா சரணாகதியுமே பூர்ண சரணாகதி தான். இந்த மாதிரி ஸ்லோகம் இருக்காது. ஸ்லோகம் இருக்கிறது 2 தான். ஒன்று இதுக்கு அடுத்தது வர விபீஷண சரணாகதி. அதோடு நம்ம முடிக்க போகிறோம். இப்போ இந்த சரணாகதியில் முக்கியமான 5 அங்கங்களும் இருக்குது. தாயார்கிட்ட சரணாகதி பண்ணால் உடனே தாயார் சொன்னா, ததஸ்ஸா ஹ்ரீமதி பாலா பர்த்துர் விஜய ஹர்ஷிதா அவோச்சத்யதி தச்சக்கியம் பவேயம் சரணம் ஹிவஹா. கவலைப்படாதீங்கோ, உங்களை நிச்சயம் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி தாயார் அனுகிரகம் பண்ணால். இப்படி இங்கேயும் சரணாகதி வந்துடுத்து சுந்தரகாண்டத்தில். அடுத்து ஒரு முக்கியமான சரணாகதி காகாசுர சரணாகதி. காகாசுர சரணாகதி நடந்தது என்னவோ அயோத்தியா காண்டத்தில், தாயார் அதை சொல்கிறது என்னவோ இந்த காண்டத்தில் தான் சீத்தை சொல்கிறா. என்ன அப்படின்னா, பத்தி முதலாம் அவற்றில் பதியனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடு இழைத்து விழும் காகம் போல். இந்த காகாசுரன் இந்திரனுடைய பையன். அவன் என்ன பண்ணான், அதாவது தவறான காரியங்களை செஞ்சுட்டா அது யாரும் ரட்சிக்க மாட்டான்றதுக்கு இது ஒரு உதாரணம். ரட்சிக்கிற மாதிரி தெரியும், கடைசியில் எல்லாரும் கைவிட்டுடுவான். அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் தாயார்கிட்ட ஒரு பெரிய அபச்சாரப்பட்டான். தாயாரை தீண்டினான். அதனால் ரொம்ப பெருத்த ரத்தம் வெளியில் விழ ஆரம்பிச்சது. தாயார் அதெல்லாம் ஒன்றுமே பொறுத்துண்டான். பெருமாள் அந்த ரத்தம் பட்டு அந்த ரத்த விளாறானது அப்படியே தெரிச்சுடுத்து அவர் மேலே. க்ஷத்ரியனோ இல்லையோ, க்ஷத்ரியனுக்கு ரத்தம் பட்ட உடனே எழுந்துருவோம். உடனே ரத்தம் பட்ட உடனே எழுந்துட்டார் பெருமாள். உடனே சுற்றும் பார்த்தார். தாயார் சொல்ல மாட்டான்னு வேற தெரியும் அவருக்கு, யாருன்னு பார்த்துட்டுருக்கார். அப்போ இங்கே ஒரு காக்கா நின்றுந்தது. காக்கா பெருமாள்கிட்ட வில்லும் இல்லை அம்பும் இல்லை, எல்லாம் அந்த லக்ஷ்மணன் வச்சுட்டு இருக்கான். இவர் என்ன பண்ண போகிறார், நம்மளை என்ன ஒரு கல்லால் அடிப்பார், நம்ம பறந்து போயிடலான்னு நினச்சது. ஒரு அந்த மாதிரி இல்லை. உடனே நேராக தர்பாசனத்துலேருந்து தர்பையை உருவினர். நேராக பிரம்மாஸ்திரத்தினால யோஜனை பண்ணி பிரம்மாஸ்திரத்தை அடித்தார். 3 லோகான் 3 லோகங்கள்லையும் சுற்றித்து சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா. பெருமாள் திருவடியிலேயே விழுந்தது கூட சொல்லுவா எல்லாரும். எப்படி விழுந்ததுன்னா, அது ஒரு ப்ராப்பராக வேணுமோ இல்லையா. பெருமாள்கிட்ட தலை பெருமாள் கால் கிட்டே இருக்கணும், அதனுடைய கால் பெருமாள் கால் கிட்டே இருந்தது. உடனே திரும்பி விழுந்துடுத்தோம். தாயார் தான் அதை திருப்பி விட்டு அழகாக அதை அனுகிரகம் பண்ண வச்சா. இங்கே எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பான், சரணாகதியான காகத்துக்கு பெருமாள் உயிர் பிச்சை கொடுத்துட்டார். அது கேட்ட உயிரை கொடுத்துட்டார். ஆனால் பெருமாள் அதனுடைய கண்ணை வாங்கிட்டார். அதனுடைய கண்ணு போயிடுத்து. உடனே எல்லாரும் என்ன கேட்பா, பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணால் ஒரு கண்ணை வாங்கிடுவார் காகாசுரன் போல. கிடையாது, அதுக்கு சரணாகதி பண்ணணுன்ற எண்ணம் இல்லை. ஆனால் தன் வாக்குனால் சொல்லித்து, அதனால் பெருமாள் அதுக்கு கொடுத்துட்டார். இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது இல்லையோ, அதற்காக கண்ணை வாங்கினார். இதை சுவாமி காமிக்கிறார். ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியவோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. இது எப்படின்னா, உடம்புல ஏதாவது ஒரு சிரமம் வந்ததுன்னா டாக்டர்ஸ் உள்ளேருந்து அந்த விஷயத்தை எடுத்துடுறா. ஏதோ ஒரு கட்டியோ ஏதோ ஒன்று இருந்தால் எடுத்துடுறா. அதுக்கப்புறம் வெளியில் ஸ்டிச்சஸ் போடுறா. இந்த ஸ்டிச்சஸ் நிச்சயம் வலிக்கும். அது வலிக்கிறதுன்றதுனால அது சிக்ஷை. அதனால் உடம்புக்கு சௌகரியம் தானே தவிர அது வலிக்கிறதுன்றதுனால டாக்டர் மேலே கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி தான் பகவான் அதுக்கு கொடுத்தது சிக்ஷை. அதனால் அந்த சிக்ஷையை வாங்கிண்டுது. இப்படி சுந்தரகாண்டத்தில் சரணாகதி ஆகிடுது. கடைசி யுத்தகாண்டம் விசேஷமான சரணாகதி விபீஷண சரணாகதி. விபீஷணனை பற்றி சொல்லும் பொழுதே என்ன பண்ணான்னா, ராவண சபையில் சொன்னான், பிரதீயதாம் தாசரதாய மைதிலீம். அண்ணா இதெல்லாம் வேண்டாண்ணா, இவ்வளோ இந்த குரங்கு வந்தது, இந்த மொத்த லங்கையும் அழிச்சுடுத்து, நம்மளால் இதுக்கு மேலே சமாளிக்க முடியாதுண்ணா, நீங்கள் கொடுத்துருங்கோ தாசரதி கிட்ட அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தார். சொல்லி பார்த்ததெல்லாம் காதுக்கு ஏறவே இல்லை. அவர் என்ன நினச்சார், முன்னாடி எப்படி இந்த குரங்கை கொல்லக்கூடாதுன்னு சொன்னபொழுது அண்ணா நம்ம பேச்சை கேட்டார், இப்போயும் நம்ம பேச்சை கேட்பான்னு நினச்சார். கேட்கலை. இந்த தடவை என்ன சொன்னார், நீ இங்கேருந்து இப்போயே போகிற, உன்னை திக்காரம் பண்ணுறேன் அப்படின்னா. திக்காரம்னா இந்த காலத்தில் சொல்கிறாளே, இந்த நாட்டில் அங்கேருந்து வந்துட்டா, அதனால் அவன் இங்கே இருக்கக்கூடாது, அங்கேயே போயிடணும் அப்படின்ற பாருங்க. அது மாதிரி நீ இங்கே சேர்ந்தவன் இல்லை, நீ அங்கேக்கு சேர்ந்தவன், அங்கேயே போ அப்படின்ட்டான். திக்காரம் பண்ண உடனே அவன் 4 ராட்சசாலோடு கிளம்பினான். சீத்தை அதை பார்த்து அனுகிரகம் பண்ணுறா. 4 பேர் போகிறத சீத்தை அனுகிரகம் பண்ணதுனால தான் விபீஷணனை ஏற்றுண்டா.
சீதையினுடைய நகையை காமிச்சதுனால தான் சுக்ரீவனை ஏத்துண்டா. எல்லாத்துக்கும் தாயாரினுடைய அனுகிரகம் இருந்தது, சரணாகதி பலிச்சுது. தாயார் இல்லைன்னா சரணாகதி பலிக்காது. அப்போ மேலே நின்றுண்டு ரொம்ப தழுத்தழுத்த குரலில் சொல்கிறான், நான் ராமனை சேவிக்க வந்திருக்கேன். எப்படி வந்திருக்கேன் அப்படின்னா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணமுபஸ்திதம். சர்வலோகத்துக்கும் சரண்யன் அப்படின்னு சொல்கிறார். சுக்ரீவனை பார்த்து தான் சொல்கிறார், சுக்ரீவா என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு மாத்திரம்தான் பெருமாள் சரண்யன் நினச்சிட்டு இருக்கியா? எல்லாருக்கும் சொத்து, அந்த மொத்த சொத்து எங்களுக்கெல்லாம் கூட தான். அதனால் ராகவாய மகாத்மனே நிவேதயத, என்ன பெருமாள் திருவடியில் நிவேதனம் பண்ணுங்க, க்ஷிப்ரம் சீக்கிரம் அப்படின்றான். இப்படி சொன்ன உடனே சுக்ரீவன் எல்லாரும் ஆக்ஷேபிச்சுட்டா. மொத்த பேரும் பெருமாள் ஏற்றுன்னு இருக்கலாம், இவாளெல்லாம் கூட சமாதானப்படுத்தணும்னு நினச்சேன். இந்த ராவண சபைக்கும் ராம சபைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ராவண சபையில் பேச்சே கிடையாது, நேராக சொல்கிறது தான். அது ஹிட்லர் இது மாதிரி. ராம சபை அப்படி கிடையாது. இந்த ஒரு தார்மீகமான மீட்டிங்கில் நம்ம சொல்கிற விஷயத்தை கூட காது கொடுத்து கேட்குற மாதிரி இதெல்லாம் கேட்டுவிட்டு அவள் சொல்லுவாள், இந்த விஷயத்தை நாங்கள் ரொம்ப வேல்யூபிள் தான், இதை நாங்கள் எடுத்துக்கிறோம், ஆனால் இப்போ உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பெருமாளுடைய பேச்செல்லாம். எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்கிறான். ஒருத்தர் ஏற்றுக்க வேண்டான்றா, ஒருத்தர் ஸ்பை வைக்கணுன்றா, ஒருத்தர் அதுன்றா, ஒருத்தர் இங்கேருந்து அங்கே ஸ்பை அனுப்பணுன்றா, ஒருத்தர் இவன் நல்லவன் இல்லைன்றா, ஒருத்தர் ஒன்று சொல்கிறான். ஹனுமார் மாத்திரம் என்ன சொன்னார், இவன் நல்லவன் அதனால் ஏற்றுக்கலான்னு. பெருமாள் சொன்னார், எல்லாம் முடிஞ்சிடுது. ஃபைனலாக எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் பெருமாள் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் சொன்னார், நல்லவனும் கிடையாது பொல்லாதவனும் கிடையாது. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமே ததஹர்ஹிதம். ஹனுமார் சொன்னார்ல, அதையும் பெருமாள் நிராகரிச்சுட்டார். கடைசியில் ஹனுமார் என்ன சொன்னார், இவன் நல்லவன் அதனால் சேர்த்துக்கலான்னார் இல்லையோ. ஆஹா இல்லை, மித்ரபாவேன சம்பிராப்தம், அவன் அதர்மிஷ்டனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ மித்திரன்னு சொல்லிட்டு வந்தான்னா அவனை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சரணாகதியை யார் பண்ணாலும் அதை வேல்யூ பண்ணணுன்றதை சொன்னார். தியக்வா புத்திராம்ச தாராம்ச, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஓன்னு கத்தினான் விபீஷணன். அதுதான் முக்கியமான விஷயம். ராவணனுடைய சொத்து எதுவுமே வேண்டான்னது பெருமாளுக்கு பிராத்திகூல்ய வர்ஜனம். ஆனுகூல்ய சங்கல்பம்ன்றது என்னை திக்காரம் பண்ணிட்டான் சுவாமி அப்படின்னு சொன்னது ஆனுகூல்ய சங்கல்பம். உடனே என்ன சொன்னான், சர்வலோக சரண்யாய, எல்லா லோகத்துக்கும் பெருமாள் சரண்யன் அப்படின்னு சொன்னது அவனுடைய முக்கியமான அந்த மகாவிஸ்வாசம். தான் கத்தினது அதுதான் அந்த இடத்துல பெருமாள்கிட்ட கோத்திருத்த வரணும். அடுத்தது கார்பண்யம், என்னால் வேறு எங்கேயும் போக முடியாது, உங்ககிட்டயே சரணாகதி பண்ணுறேன்னு சொல்லி வந்த விபீஷணனை பெருமாள் ஏத்துண்டார். இது ரொம்ப முக்கியமான சரணாகதி. கடைசி விஷயமாக 2 விஷயத்தை சொல்லி நிறைவு பண்ணுறேன். ஒன்று இந்த சமுத்திரராஜன்ட்ட பண்ண சரணாகதி ரொம்ப சுலபமாக அதை ஆன்சர் பண்ணிடலாம். என்ன சொன்னேன், சர்வசக்தன் தவிர சரணாகதி பண்ணும், அதானே? ராமன் சர்வசக்தன், சமுத்திர ராஜா கிட்ட சரணாகதி பண்ணுறார். 6 நாள் தலையில் இப்படி கையை வச்சு படுத்துட்டார் திருப்புலானியில். படுத்துட்ட உடனே வரலன்னு உடனே என்ன பண்ணணும், வரலையே அப்படின்னு திருப்பி ஸ்தோத்திரம் பண்ணுமோ இல்லையோ. என்ன சொன்னார், சாபமானய சௌமித்ர, எடுறா வில்லை அப்படின்னார். வில்லை எடுத்த உடனே சாகரம் சோஷயிஷ்யாமி சதாம் யாந்து பிளவங்கமாக, எல்லாம் நடந்தே போட்டேன்டா, இந்த மொத்த சாகரத்தையே வத்தடிக்கிறேன்னு. இதுவா அசக்தன்? ராமன் அசக்தன் கிடையாது. அதனால் ராமன் பண்ண சரணாகதி பலிக்காது. ஏன்னா அசக்தன் பண்ணுற சரணாகதி தான் பலிக்கும். நாம் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணால் அது பலிக்கும். ஏன் அப்படின்னா நம்மளால் முடியல, ஆனாலும் சரணாகதி பண்ணுறோம். பெருமாள் சர்வசக்தன், அவர் சரணாகதி பண்ணால் பலிக்காது. அதனால் அந்த சரணாகதி பலிக்கலை. பரத சரணாகதி விளம்பமாக பலிச்சுதுன்னு சொல்லி உத்தரகாண்டத்திலையும் ஒரு அழகான சரணாகதி இருக்குது. 6 காண்ட சரணாகதி சொல்லிவிட்டேன். 7வது காண்டம் உத்தரகாண்டம். இந்த உத்தரகாண்டத்தில் அகஸ்தியர்னு ஒரு மகரிஷி வரார். ராமர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டே வரார். உங்கள் பூர்வாள்லாம் எப்படி இருந்தால் ராவணனை பற்றி எல்லாம் கூட சொல்கிறார். அப்போ ராவணனுடைய மூதாதையர்கள், அவனுடைய கிராண்ட்ஃபாதர்ஸ், இந்த மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர்ஸ் எல்லோரும் இந்த பக்கம் இருக்கிறவர்கள் ரொம்ப ரிஷிகள். அதாவது ராவணனுடைய அப்பா விஸ்ரவஸ்ன்னு ஒரு முனிவர், அவனுடைய அப்பா புலஸ்தியர், அவள்லாம் அந்த ஃபேமிலியில் இல்லை. இந்த பக்கம் கைகசின்னு ராவணனுடைய அம்மா பேர். அவளுடைய அப்பாவாக இருந்த மாலி சுமாலி இவர்களுடைய காலத்தில் இவர்கள் தேவர்களை அடித்து அராஜகம் பண்ண, தேவர்கள் போய் சரணாகதி பண்ண உடனே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நடுவுலேயே தோன்றி அவர்களை எதிர்த்து போர் புரிஞ்சுட்டே போகிறான். அப்போ யுத்தே சாப்பிய பலாயனம்னு ஒரு முக்கியமான நீதி இருக்குது. யுத்தத்தில் திரும்பி ஓடினா அடிக்கக்கூடாது, அது ஒரு நீதி. அப்போ யுத்தத்தில் திரும்பி ஓடுறவாளை அடிக்கிறார் பெருமாள். அப்போ உடனே அந்த மாலி சுமாலிகள் கேட்குறா, யுத்தத்தில் திரும்பி ஓடுற எங்களை அடிக்கிறியே நாராயணா, இது உனக்கு நல்லதா அப்படின்னு கேட்குறா. என்ன சொன்னேன், நாராயணன்னா
தன்னை சேர்ந்தவாளை ரட்சிக்கிறவன் அர்த்தம். அப்படின்னா என்னை சேர்ந்தவாளை ரட்சிக்கிறதுக்காக ரசாதளம் இல்லை பாத்தாளம் போனாலும் உன்னை அடிப்பேன் அப்படின்னு பகவான் சொன்னான். அதனால் தன்னுடைய ரட்சகர்களை காப்பாற்றுறதுக்காக பகவான் தூணிலிருந்தும் வருவான், துரும்பிலிருந்தும் வருவான், ராமனாகவும் வருவான், கண்ணனாகவும் வருவான். பக்தி ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கிற எல்லா சரணாகத்திலையும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா அச்சஞ்சலமான பக்தி. அதாவது ரட்சிப்பானா மாட்டானான்றதெல்லாம் இல்லை. திரௌபதி மாதிரி நடு சபையில் கையை தூக்கி அந்த துவாரகா வாசனை கூட்டா அந்த நாமமே அவளுக்கு அனுகிரகம் பண்ணித்து. அதை மாதிரி ராம நாமமே நமக்கெல்லாம் பரம அனுகிரகம் பண்ணும். அப்படிப்பட்ட சரணாகதியை நாம் எல்லாரும் பண்ணணும். சரணாகதி பண்ணாமல் யாருமே இருக்கக்கூடாது. சரணாகதி பண்ணணுன்றது எல்லாருக்குமே விதித்தது தான். இவா தான் சரணாகதி பண்ணணும், அவா தான் பண்ணணுன்றது இல்லை. சரணாகதி பண்ணலைன்னா பகவான் ரட்சிக்கிறதுக்கு வழி இல்லாத போயிடும். ஏன்னா நம்மையே ரட்சிக்கணும், எல்லாரையும் ரட்சிக்கலாமோ இல்லையோ. இப்போ சரணாகதின்றது ஒரு அல்ப வியாஜம். பெருமாளை சின்னதாக அந்த விஷயத்தை நோக்கி மூட்டுறது. பெருமாள் நம்ம பண்ண தப்பெல்லாம் நிச்சயம் மன்னிப்பார். ஏன்னா ஹை லெவல் ரெக்கமெண்டேஷன் தாயார்கிட்டேருந்து வரப்போகிறது நமக்கு. அந்த தாயாரோடு சேர்ந்த பெருமாள் திருவடிகள்லாம் நாம் எல்லாரும் சரணாகதி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த உயர்ந்ததான ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு முத்து ரத்னங்கள் மாதிரி. அந்த ரத்னத்தில் எந்த ரத்னத்தை எடுத்து ஒரு மாலை கோக்கலான்றதை சொல்லவே முடியாது. ஸ்லோகமே ஒரு ரத்னம், அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் அடுத்த ரத்னம், கேரக்டர்ஸ் எல்லாம் அதில் இருக்கிற ஒரு ரத்னம், அந்த இடமெல்லாம் அடுத்த ஒரு ரத்னம், அந்த நடந்த அந்த விஷயங்கள் சம்பவங்கள்லாம் அடுத்த ஒரு ரத்னம். இப்படி பல ரத்ன மாலைகளை நாம் போட்டுக்கலாம். ரத்ன மாலை இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். நமக்கெல்லாம் ரத்ன மாலை இந்த மொத்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்குது. எல்லாரும் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை கேட்கணும். இன்னொரு சமயத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு அற்புதமான விஷயங்களையும் பகவான் கண்டிப்பாக கேட்கறதுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லிண்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சொல்லும் பொழுது ஸ்ரீமத் ராமாயணத்தில் கடைசியில் என்ன சொல்கிறது? இதை யார் கேட்டாலோ அவளுக்கு பலன், சொன்னவாளுக்கு எப்போவுமே பலன் உண்டு. அது கேட்கவே வேண்டாம், கேட்டவாளுக்கு நிச்சயம் பலன். இன்னும் மூணாவது ஒன்று இருக்கும் இல்லையோ, இதை கேட்க பண்ணவான்னு ஒருத்தர் இருப்பாளோ இல்லையோ, இதை ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணுறாளே அவளுக்கும் பலன். ஸோ அதனால் இது 3 பேருக்கும் பலன். அதனால் இதை கேட்டவா சொன்னவா இதை கேட்க பண்ணவா எல்லாருக்கும் பகவான் குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் எல்லா புகழும் வந்து சேரும். எப்படி வந்து சேரும்னா எல்லாரும் ராமனை போல இருந்து ராமனுடைய வழியில் அனுஷ்டிச்சு, ராமன் தனியாக கீதையெல்லாம் உபதேசம் பண்ணல, அவர் வாழ்க்கையே கீதையாக இருந்துருத்து. அதனால் அவனுடைய உபதேசம் இல்லாத ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு நாமெல்லாம் பகவான் திருவடியை என்றைக்கும் ஸ்மரிக்கணும்னு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப சிரமமான காரியம். ஒரு 10 பேரை உட்காத்தி வச்சு ஸ்ரீமத் ராமாயணம் கேட்க வைக்கிறது இருக்க, அது மாதிரி பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. இந்த ஏற்பாடு பண்ண அவளுக்கும் நிச்சயமாக இந்த நேரத்தில் கிருத்தஜ்ஞத்தை என்னுடைய நன்றியெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக பல பேர் சிரமப்பட்டிருக்கா. அதாவது மாமி என்னை ஃபோனில் பிடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டா பாவம். அந்த நேரத்தில் ஃபோனில் என்னை பிடிச்சி அதுக்காக மாமி பண்ண அந்த உபகாரத்துக்கும் தலையெல்லால் கைமாறு காணேன். கேட்டவா எல்லாருக்கும் பகவான் க்ஷேமங்களை எல்லாம் கொடுக்கணும்னு பிரார்த்திச்சு.